मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिवृता यथा विनिमयो यत्र सर्गो मृषा राम्ना श्वेतस्राजस्तलोकं सत्यं परं धीमहि धर्मप्रोजयितमोऽत्र परमो निर्मच्छराणां सतां वेद्यं वाक्मत्रं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृदयवृद्धते अत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादपदत्रसंयुतं विपदभागवतं रसनालयं मूलवो रसिकाः विभावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु महाराज की जय। சிவபதியான பகவானோட பெருமான பிரசித்தினால் சத்குருநாதால் பரமகிருபையால் நம்ம தொடர்ந்து பாகவத ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்துருக்கா. நேற்று தினம் பார்த்தோம் நாமத்தோட வைபவம். ஒரு மகா பாத்தகனான அஜாமிலனை எப்படி இந்த நாமம் அவனை பரிசுத்தமாக்கும், அதை காட்டிலும் எப்படி மோட்சத்தை கொடுக்கும், அத்தகையான அவரோட சரித்திரத்தை பார்த்தோம். அப்புறம் முக்கியமான விருத்ராசுரனோட சரித்திரம், அப்புறம் பிரகலாதனோட சரித்திரம். அதில் என்ன பக்திக்கு ஜாதி மதம் கிடையாது, ஏன்னா யார் வேணால் பக்தி பண்ணலாம். இப்படி பக்தியோ யார் வேணால் பக்தி பண்ணான்னா அதான் பகவான் சொல்லியிருக்கார். பக்தியா தொதன்யா சக்தியா அகமேவம் இதோ அர்ஜுன ஞாத்தும் திருஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தவ. இப்படி பக்தியால் தான் என்னை புரிந்து கொள்ள முடியும் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்படி பக்தியால் தான் பிரகலாதன் அடைஞ்சார், விருத்ராசுரனும் அடைஞ்சார் அப்படின்னு நேற்றைய தினம் சரித்திரம் வரைக்கும் பார்த்தோம். இப்போது 8வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறார். 8வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறச்சே ஒரு ராஜா இருந்தார், பாண்டிய தேசத்தில் இருந்தார். அவர் பேர் இந்திரத்யும்னன்னு பேர். அவர் பெரிய விஷ்ணு பக்தர். அவர் பெருமாளையே ஆராதிச்சுட்டே இருப்பார். எப்போதுமே சுவாமி கொடக்குடம் புஷ்பத்தை வச்சு சமர்ப்பணம் பண்ணுவார். ஒரு சமர்ப்பணம் பண்ணுறச்சே அப்போ கண்ணை மூடிண்டு சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணுறார், ஆர்த்தி வரார். அந்த நிலையில் இருக்கச்சே அவரோட வாசலில் அவரோட குரு வந்துட்டார். அவர் குரு யாருன்னா அகஸ்தியர். அவர் வந்தாருன்னு அவள் லேசும் கண்டுக்காமே அவர் பாட்டுக்கு கண்ணீர் மல்கிட்டு சுவாமி ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கார். அதனால குருநாதர் வந்தாருமே, அவர் வந்தார்னு காலோசை தெரிஞ்சுது. அதனால நம்ம ஒரு தர்மம் என்ன அதில்னா, நம்ம என்ன பூஜை வேணால் பண்ணட்டோம், ஆனால் பூஜை வரைச்ச எழுத்தாப்பில் ஆச்சாரியன் வந்தார், ஒரு குரு வந்தார்னா நம்ம பூஜையை ஓரம் கட்டிட்டு குருநாதர் நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் மேற்கொண்டு பூஜை ஆரம்பிக்கணும். பூஜைக்கு மட்டும் இல்லை, பிரவச்சனமும் கூட தான். ஒரு பெரியவர் வந்திருக்கார், ஒரு பெரிய மடாதிபதி வந்திருக்கார், எழுத்தாப்பில் வந்தார். அப்போ எழுத்தாப்பில் வரைச்ச என்ன பண்ணோம்னா, ஒரு சபையாக இருக்கிறச்சே அந்த பிரவச்சனத்தில் எங்கே விட்டனோ அந்த இடத்துல விட்டதுக்கப்புறம் அவர் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு அந்த தர்மம். அதனால் இவர் என்ன நினைக்கிறார், என்ன மாதிரி யாருப்பா பூஜை பண்ண முடியும் அப்படின்னு அந்த கர்வம் அவருக்கு இருந்தது, கிஞ்சித் இருக்கு. அதனால் இதை பார்த்த உடனே அகஸ்தியருக்கு வந்ததே கோபம். ஏன்னா இவருக்கு கோபம்னு சொல்ல முடியாது, இவருக்கு பாடத்தை கற்பிக்கணும். அதனால சபிச்சார், ஒரு மனுஷனுக்கு மதம் இருக்கக்கூடாது, அது மதம் யானைக்கு மட்டும்தான் உண்டு, அதனால யானையாக போய் கடவுது இருக்கட்டும், யானையாக போய் கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அடுத்த ஜென்மத்தில் யானையாகவே பிறந்துட்டார். அந்த யானையாக பிறந்த உடனே ஆசீத் கிரிவரோ ராஜன் திரிகூட்ட இது விஸ்ருதா ஷிரோதேனாவிரத ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்சிதா. அதனால் திரிகூட்ட பர்வதத்தில் யானையாக பிறந்தார். அதனால் எல்லா யானைகளுக்கும் தலைவராக கஜேந்திரனா விளங்குறார். அதனால் தாவதா விசித பரியக்கு திரிபிஷிங்கே பயோநிதிம் திசக்கம் ரோஜயானாஸ்தே ரோபியா சக ஹிரண்மயி அப்படின்னு அத்தகையான எல்லாரும் மதிச்சார் அவரை. அப்படிங்க எல்லாரும் மதித்து பொதுவாக காட்டுக்கு ராஜா சிங்கம்னு சொல்லுவான். இப்போ பார்த்தா காட்டுக்கு ராஜா யானை தான். அதனால அவர் மேலே அவ்வளோ மதிப்போடு எல்லாரும் இருந்தா. அப்படின்னு அவர் எல்லாரையும் தன்னோட அன்பினாலே எல்லாரையும் கட்டுப்படுத்தினார் இந்த கஜேந்திரன் யானை.
அதனால வந்து நிறைய மிருகங்கள் யார் கட்டுப்பட்டு இருக்கான்னு சொல்றார். எத் கந்தமாத்ரா தரையோ கஜேந்திரா வியாக்ராதயோ வியாலமிருகா சகட்காக மகோரகா சாப்பி பயாத்ரவந்தி ச கௌரகிருஷ்ணா சரபாச்சமர்மய. எத் கந்தமாத்ரா தரையோ கஜேந்திரா, அவரோட உறுதிப்பட்ட இடத்துல அவர் எப்போ கால் வைக்கிறார்களோ வியாக்ராதயாக புலிகள், வியாலமிருகாக சகட்காக, அல்ல வியாலமிருகாகனா வந்து முக்கியம் என்னன்னா வந்து இது யாழிகள். ஏன்னா சிங்கத்துக்கு விட பயங்கரமான ரூபம், அந்த சிங்கத்துக்கு விட பயங்கரமான ரூபம் வந்து கஜேந்திரனை கண்டு பயப்படுறார். அப்புறம் வியாலமிருகாக சகட்காக, அப்புறம் இன்னொரு மிருகம் என்னன்னா வந்து அது கத்தி வச்சிருக்கோம். அதான் இப்போ வந்து காண்டாமிருகம்னு சொல்றோமே, அந்த காண்டாமிருகம் உள்பட அனைத்து மிருகங்கள் எல்லாருமே கஜேந்திரனுக்கு அடங்கி இருந்தார். அப்படின்னு எல்லாருமே வந்து கஜேந்திரனோட அன்பான ராஜ்யத்துக்கு அடங்கி இருக்கிறச்சே அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அந்த பெரிய பிரச்சனை என்ன இருந்ததுன்னா, ஒரு முதலை வந்து தீண்டியது. அந்த முதலை வந்து யாரு, அதுக்குன்னு ஒரு பூர்வ சரித்திரம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து கந்தர்வர்கள் நிறைய வகை இருந்தார். ஏன்னா கந்தர்வானாம் அப்சரசா சித்தானாம் கபிலோமுனிகின் அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி கந்தர்வர்கள்னு அப்சரசுகளாக இருப்பேன். ஏன்னா கந்தர்வர்களோட தர்மம் என்னன்னா, அவ சுவாமியை பாடுறது தான் தர்மமே. அவள் எப்பொழுதுமே சங்கீதத்தில் ஈடுபாடோடு இருக்கிறவர் தான் தர்மமே. அதில் வந்து நிறைய கந்தர்வர்கள் இருக்கார். சில கந்தர்வர்கள் வந்து ஆலாப்பனம் வந்து பயங்கரமாக பண்ணுவார். அது வந்து மேல் சஜ்ஜத்து வேர்க்கு அப்படியே இழுத்துட்டே போவார், உச்சஸ்தாயில கொண்டு விடுவார். அப்புறம் சில பேர் வந்து என்ன, அது கீழே நீச்சத்தில் வந்து கீழே எப்படி கொண்டு வரணும்னு அழகாக வந்து வயிறு வரைக்கும் கொண்டு வரா மாதிரி பாடுவா. அதான் ஊஹூன்னு கந்தர்வன் ஒருத்தர் இருக்கார். அதெல்லாம் இந்த ஊஹூன்னு ஸ்பெஷலிஸ்டாக ஒருத்தர் இருக்கார். அதனால இவர் வந்து 2 பேர் இருக்கார். ஒருத்தர் வந்து மேல் காலத்தில் பாடுவார், ஒருத்தர் கீழ்காலத்தில் பாடுவார், இப்படின்னு 2 பேர் இருக்கார். அப்போ அவர் எழுத்தாப்புல தேவலன் ஒரு மகர்ஷி வந்தார். அந்த தேவலன் மேல ஒரு பரிகாச புத்தி இருந்தது அவருக்கு. ஒரு தேவலனை பார்த்தாலேயே எப்போ பார்த்தாலும் வந்து அவர் வந்து அசிதோ தேவலோ வியாசா ஸ்வயம் செய்வ பிரவீசிமே அப்படின்னு பகவான் கீதையில சொன்ன மாதிரி ஒரு கோஷ்டி. அங்கே அசிதர்கள், தேவலர்கள், வியாசர்கள், நாரதர் வந்து எல்லாருமே கோஷ்டியாக வந்து அவளா பஜனை பண்ணிட்டு வர. அந்த பஜனையை பார்த்து இந்த ஊஹு கந்தர்வன் பார்க்குறார். இவர் இந்த நாரதர் பாடுறச்சே தேவலர் வந்து ஆலாபனம் பண்ணுவார். ஆலாபனம் பாடுறச்சே அவர் வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டிக்காக இருப்பார். வந்து முன்னாடி வந்து, சுவாமி நான் வந்து உங்களை காம்போஜி தானே பாட சொன்னேன், நீங்கள் என்ன சுவாமி கல்யாணி பாடுற இப்படின்னு அதுக்கு பரிகாசம் பண்ணுவான். அப்புறம் சரி திடீர்னு வந்து தோடி பாடுவார். தோடி பாடுறச்சு இவர் சங்கராபரணம் போடுவார். சுவாமி நான் தோடி தானே பாட சொன்னேன் சுவாமி, என்ன சுவாமி சங்கராபரணம் பாடுற அப்படின்னு வழிக்கு வழி பரிகாசம் பண்ணிட்டு இருக்கார். இவரோ பொறுத்துட்டு அந்த லட்சியப்படாமல் போயின்ட்டுருக்கார். இவரை பஜனம் பண்ணுறச்சே தாளம் போடுறச்சே, சுவாமி உனக்கு தாளமே சரியாக போட வரல சுவாமி, நீ வந்து இப்படி தாளம் போடலாம் குரங்கு போய் கைத்தட்டுற சுவாமி அப்படின்னு பரிகாசம் பண்ணுற வழிக்கு வரி. இவர் எல்லாம் பொறுத்துண்டு வாயை புத்தின்னு போகிறார். ஏன்னா நம்ம பக்திக்கு பண்ணுறோம், அதனால் பக்தியில் வந்து தாளஞான அவசியம் இல்லை, ராகஞான அவசியம் இல்லை. ஏன்னா தபோவனன் தாத்தாவோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், ராமானந்தகிரி சுவாமிகள்னு. ஏன்னா அவர் பாடினா லோகமே திரண்டிடும். அதான் மயிலாப்பூர் பஜனையில் வந்து அந்த காலத்தில் மார்கழி மாதத்தில் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கார் அவர். அப்போ பூர்வத்தில் பெரிய பாகவதராக இருந்திருக்கார். அவர் வந்து பஜனை பண்ணுவார். அப்புறம் பஜனை பண்ணுறாச்சு நிறைய பக்தர்கள் அனுபவத்தை சொல்கிறார். அவருக்கு தாள ஞானம் கிடையாது, ஸ்ருதி ஞானம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் ஹரீன்னு கத்தினா வந்த ஜனங்களுக்கும் வந்த ரசிகருக்கும் கூட பாடுறவங்களுக்கு கண்ணுலேருந்து தாரதாரியாக ஜலம் வரும். மகாபிரபு சொல்கிறாரு, அந்த காலத்தை பக்தி வந்து இப்போ கலிகாலத்தில் 20 வருஷம் முன்னாடி தான் இருந்தார் ராமானந்தகிரி சுவாமிகள்னு. இப்படி கையை தூக்கினா எல்லாருக்கும் வந்து பாவம் வரும், அப்படியே அப்படின்னு உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்கும் அவர் பக்தியில். அந்த மாதிரி தேவலர் பக்தி பண்ணுறார். ஆனால் இந்த ஹூ கந்தர்வனுக்கு வந்து சங்கீத ஞானம் இருக்கிறதுனால பக்தினா என்னன்னு வித்தியாசம் தெரியல போல இருக்கு. அதனால வந்து வழிக்கு வரி பரிகாசம் பண்ணுறார். அப்போது இவர் நதியில் வந்து ஸ்நானம் பண்ணுறார். பெருமாளோட திருநாமத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணுற பட்சத்தில் இந்த அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு காலை கெட்டியாக பிடிச்சி அவரை பிடிச்சி தண்ணியில் இழுக்கிறார். இவரை புக்கி ஸ்நானம் பண்ணுற பெருமாள் நாமத்தை சொல்லி அப்படி தண்ணியை பிடிச்சி இழுத்தோன்னா கடைசியில் பார்த்தா உயிரே போகும் போல இருக்கு. அப்படி போதும் 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 சொல்கிறச்ச கடைசியில் பார்த்தா இவர் வந்து அந்த கந்தர்வன் எழுந்து வந்து பரிகாசம் பண்ணுறா, சுவாமி உனக்கு நீச்சல் கூட அடிக்க தெரியலையா சுவாமின்னு. அவரை பார்த்தா, ஏய் என்னடா விளையாடுற, இது ஜலம்பா, இழுத்தா வந்து உசுரே போயிடும்பா, என்ன இப்படிலாம் விளையாடுற, அதனால நீ வந்து சுபாவத்தினால நீ இப்படி பண்ணுற, இது அதனால் நீ முதலையாக போய் கடவுது அப்படின்னு சபிச்சார். அவன் அந்த 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 கந்தர்வனுக்கு கொஞ்ச நேரங்க அப்புறம் தான் தெளிவே வந்தது. இவர் சபிச்சாரே, பரிகாசம் பண்ணுறா சபிச்சாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவர் சபிச்சாருன்னு தெரிஞ்ச உடனே காலில் ஊது நமஸ்காரம் பண்ணினார்.
வந்த உடனே கேட்டார், சுவாமி நான் அபராதம் பண்ணிட்டேன் சுவாமி, இனிமே உங்கள்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன், இதுக்கு ஏதாவது விமோச்சனம் இருக்கா சுவாமின்னு கேட்கறச்சே பெருமாள் வருவார், பெருமாளோட சக்கரம் எப்போ தலையில படுமோ அப்போ சாப விமோச்சனம் ஆயிடும் அப்படின்னு இந்த முதலையோட கதையை சொன்னேன். இப்போ யானையோட பூர்வீக கதையை நான் சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வச்சு நீ யானையா போய் கடவுதுன்னு அப்படி கேட்ட உடனே அவருக்கு பிரக்ஞை லேசா வந்த உடனே வந்து அகஸ்தியர் அப்படி வந்த உடனே காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். நமஸ்காரம் பண்ண வேகத்தில் சுவாமிகிட்ட அவர்கிட்ட சமாபனம் கேட்டார், இதனால் என்ன விமோச்சனம்னார். எப்போ பெருமாள் வருவார், பெருமாள் வந்து எப்போ பக்தியை ஏற்றுக்கிறாரோ அப்போதான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்கிறச்சே இவர் பெருமாள் வருவார் உனக்கு சாப விமோச்சனம் ஆகிடும்னு யானையோட கதை. அப்புறம் பெருமாளோட சக்கரம் தலையில் படும் அப்போதான் சாப விமோச்சனம் ஆகிடும்னு கதை வருது. இது ரெண்டு பேருக்குமே லிங்க் வந்து சுவாமி அழகாக ஏற்படுறார். அப்போது அந்த சமயத்தில் அவர் தண்ணியில் வந்து போய் எப்பொழுதுமே அவருக்கு என்ன கிரமம்னா அங்கேயும் தாமரை எடுத்து சுவாமி ஆராதனை பண்ணுவார். ஏன்னா பூர்வ ஜென்ம வாசனை அதான் வந்து பரதர் சொன்ன மாதிரி கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாதி. அதனால ரகுகரா நான் வந்து பூர்வத்தில் வந்து கிருஷ்ணரை அர்ச்சனை பண்ணதுனால தான் வந்து என்னால் இந்த துறவரத்தை ஏற்றுக்க முடியுது. நான் வந்து இப்போ அவதூத்தனா இருக்கியே, இப்போ நான் யோகீஸ்வரனா இருக்கேன், ஜடமாக இருக்கிறதுக்கு காரணம் எதனால காரணம்னா இப்பேற்பட்ட ஞானஸ்திதியில் இருக்கிறது காரணம் என்னன்னா கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜகாதி அப்படின்னு நம்ம முன்னாடி கதையை பாட்டோமே ஜடபரத சரித்திரம். அதனால வந்து அந்த அந்த கிருஷ்ணார்ச்சன பிரபாவத்தினாலேயே அவர் மனசு வந்து எப்பொழுதும் மனசு பகவான்கிட்டே லயிக்கிறது. அதனால வந்து அவரோட கிரமம் என்ன, நதியை பார்த்தா நதிக்கரையை பார்த்தா அங்கேருந்து ஒரு தாமரையை எடுத்துன்னு வந்து சுவாமி அர்ச்சனை பண்ணுவார். அப்படின்னு நித்தியமாக அவர் செஞ்சுட்டு இருக்கார். இப்போ எடுக்கலான்னு போறச்ச பார்த்தா இந்த முதலையை பார்த்து வந்ததே கோபம், என்னடா அது இவர் அப்படியே லேசாக விட்டுறக்கூடாதுடா, விட்டா வந்து மொத்த தண்ணியை உருவிடு போயிட போறாரே. அதனால வந்து பொதுவாக யானைக்கு வந்து பூமியில பலம் உண்டு, முதலைக்கு வந்து ஜலத்துல பலம் உண்டு அப்படின்னு ரெண்டு பேருக்கு தொந்தமா யுத்தம் நடக்கிறது அப்படின்னு போராடுறார். யானை வந்து பூமியில வரணும்னு அப்படியே எதிர்நீச்சல் போடுறா. அந்த முதலை வந்து அப்படியே தண்ணியில இழுத்து இவனை கதையை முடிச்சிடலான்னு அப்படின்னு ஒரு ஃபோர்ஸோட பிடிச்சி இப்படி இழுக்கிறா. அப்படி யானையை வந்து ரெசிஸ்ட் பண்றச்சே முதல்ல இழுக்கிறச்சே இப்படின்னு மாற்றி மாற்றி நடக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த வந்த யானை கூட்டங்கள் பார்த்தா நம்ம தலைவர் மாட்டிக்கிட்ட உடனே காப்பாற்றிய தீரணும் அப்படியே நூற்றுக்கணக்கான யானைக்கு சொந்தக்காரர்கள் எல்லாரும் வந்தா அவ தம் பலத்தை பிரயோஜனம் பண்ணி பலத்தை யூஸ் பண்ணி இந்த யானையை வந்து பூமியில் அழிச்சுன்னு வந்துடலாமே அப்படின்னு இழுத்துன்னு வந்த வேகத்தில் வந்து பார்த்தா கடைசியில் பார்த்தா அவளே தண்ணியில் குபின்னு ஊந்துரம் போல இருக்கு. இதை பார்த்த உடனே நூற்றுக்கணக்கான நம்மளெல்லாம் சாப்பிட்ற போகிறதுனால அவள் பயந்துன்னு ஓடி போயிட்டா. அவள் குடும்பம் முக்கியம் சொந்தக்காரம் முக்கியம் ஓடி போயிட்டா. அப்புறம் பார்த்தேன் இவ்வளோ நேரம் நான் வந்து உழைச்சி இந்த குடும்பத்தை எல்லாரும் சேர்த்து வச்சு நான் இத்தனை பாடுபடுத்தேனே, இப்போ பார்த்தா எனக்குன்னு ஒரு விபத்து காலம், எனக்குன்னு ஒரு சங்கட காலம் வரைச்சி எல்லாம் தலைதிருக்கி ஓடுறாளே, அவா பிரச்சனை நினைச்சுன்னு ஓடுறாளே, அதுதான் அந்த உலகம். அதான் சுவாமி தேசிகன் சொல்கிறார். இந்த கஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார். இந்த கஜேந்திரன் யாருன்னா நம்ம மாதிரி சாமானிய மனுஷன்தான். அப்புறம் இந்த யானை குடும்பம் இருக்கே, நம்ம இருக்கிற சொந்தக்காரர்கள் தாயாதி பங்காளிகள், அவள் மேலே இருக்கிற அவ்வளோ கிருப்பையும் அவ்வளோ விசுவாசத்தையும் வந்து பொழிஞ்சு தள்ளுவோம். நம்ம அன்பை பொழிஞ்சு தள்ளுவோம். உன்னை போல யாருபா உண்டு, உனமா இருக்க கற்றுக்கோ அப்படின்னு நம்ம எவ்வளோ சொல்கிறோம் சொந்தக்காரால. ஆனால் கடைசியில் வந்து நம்ம புதுசாக ஆன்மீகத்தில் வந்தோன்னு வை, நம்ம புதுசாக வந்து ஏதாவது ஒருத்தன் ஜபம் பண்ணுறான்னு வை, நவாட்சரி மந்திரம் ஜபிக்கிறான், ஏதாவது இந்த மந்திரம் ஜபிக்கிறான்னு வை, அதையும் அந்த சொந்தக்காரனுக்கு என்ன தோணும், ஐயே நம்ம திசையை விட்டு போயிட்டானே, நமக்கு ரொம்ப வருஷமாக மாயாஜாலிலோ கண்ட இடத்துலலாம் போய் என்ஜாய் பண்ணிட்டோமே, இப்போ பார்த்தா நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்னு நினச்ச உடனே நம்மளை வந்து ஒரு வேறு உலகத்தில் வந்தவன் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதுலேருந்தே வந்து ரிலேஷன்ஷிப் வந்து சோறாகி கடைசியில் அவன் நம்மளை விட்டு ஓடியே போயிடுவான். இப்படின்னு போயின்னு இருக்கா. ஏன்னா அவன் குடும்பம் முக்கியம், அவள் ஐடியாலஜி முக்கியம். இப்போ நீ வந்துட்டேன்னு வை, நம்ம வந்து போய் தர்மத்தை சொல்ல ஆரம்பிப்போம், நம்ம போய் பகவத்கீதையை சொல்ல ஆரம்பிப்போம், போய் அவன் போய் பாகவதம் சொல்ல ஆரம்பிப்போம். அது அவன் காதில் வந்து கசாயம் ஊட்டுற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. அதனால வந்து இந்த சொந்தக்கார ஆளுக்கு வந்து இவனை வந்து எப்படி பண்ணி காப்பாற்ற முடியல. அதனால நம்ம குடும்பத்தில் வந்து அவள் பொண்டாட்டி இருக்காளே, புள்ள குட்டிங்க இருக்காளே, அவளை வந்து காப்பாற்றிய ஜீரணமே அப்படின்னு நினச்சதுனால அவள் ஆற்று கிளம்பிட்டா. தனியாக வந்து இவரும் இந்த முதலையும் ரெண்டு பேருக்கே சொந்தமாக யுத்தம் நடக்கிறது, டக் ஆஃப் வார் நடக்கிறது. ஆனால் இவர் யானையோட மிடியினால் வந்து இந்த முதலை சாகலை, இந்த முதலையோட தீக்ஷ்ணமான கடினால இந்த யானையும் வந்து ரத்த லாசனெல்லாம் சாகலை. அதனால யாருனால இத்தனை வருஷமாக 1000 வருஷமாக போராட்டம் நடக்கிறது அப்படின்னு யாருன்னு நினச்ச உடனே இப்போ குறுந்து பார்த்தா ஒருத்தர் இருக்கார், அந்த ஒரு வஸ்து இருக்கார். நாஸ்திகெல்லாம் பேசலை நான், அந்த ஒரு வஸ்து இருக்கார். அந்த ஒரு வஸ்துவோட ஃபோர்ஸில் தான் இந்த உலகமே நடக்கிறது. நாஸ்திகம் கூட இந்த வாதத்தை ஒத்துப்பாவன்.
அவன் வந்து ஒரு என்னதான் வந்து கடவுள்லேன்னு ஓட்டு போட்டாலுமே, அவன் வந்து 10 பேர்கிட்ட ஒரு ஓட்டை சூளையாடினாலுமே, அவன் வந்து திடீர்னு அவன் சூளையாடி தோத்தினாலுமே வந்து அவன் என்ன நினச்சிப்பான், நம்ம பிரயத்தனத்தில் சத்தியமாக வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருக்கு, நம்ம பிரயத்தனத்தை பண்ணாலும் ஜெயிச்சிருப்போம். இப்போ தோத்தது காரணம் என்ன? ஏதோ மேலே ஒருத்தருக்கான், அந்த மேலே ஒருத்தருக்கிற ஆட்டி புடைக்கிறதுனால நம்ம வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தில் வந்து இந்த கஜேந்திரன் சொல்கிறார். அதனால் ஒருத்தர் இருக்கார், ஜெகதாக பரமம் சாபம் ராஜ்யன்னு சிக்ஷிதம். அதனால் வந்து மனசு என்ன, வெளிப்பக்கத்தில் இருக்கிற மனசு வந்து இத்தனை காரணங்கள் தேடுறது, அதெல்லாம் உள்பக்கம் திரும்பிடுது. எப்போ உள்பக்கம் திரும்பினதோ யார் பண்ணுறான்னு அப்போ வந்து ரீசன் தெரிஞ்சிட்டார். தெரிஞ்ச உடனே அந்த பரமஸ்துவ நினச்சிட்டு பாடுறார். கஜேந்திரோ வாச்ச ஓம் நமோ பகவதே தஸ்மே எத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாயாபிதீமஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல யாருன்னா ஓம் நமோ பகவதே, அந்த பரவஸ்துக்கு நமஸ்காரம். தஸ்மை எத ஏதச்சிதாத்மகம், எல்லா சித்துக்கும் உள்ள இருக்கார். அதான் ஜஜாவ பரமஞ்சாபம் பிராஜ்ஜன்ம நிசிஷ்டிதம்னார். பூர்வஜன்ம வாசனையை குறித்து வந்து அவர் ஆரம்பிக்கிறார் ஸ்துதிய அப்படின்னு ஆரம்பிச்சோமே. அதனால் எதை ஏத சிதாத்மகம், எல்லாருக்குள்ளேயும் உள்ளே இருக்கார் அவர். அதான் வந்து உள்ளே இருந்து என்ன பண்ணுறான்னா, உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும்னு ஆண்டாள் சொல்கிறாள் நாச்சியார். அந்த உள்ளத்துக்குள்ளே என்ன எல்லாருக்கும் உள்ளத்துலேயும் தான் இருக்க, யோகிகளுக்கு மாத்திரம் இல்லை, யோகிகள் புரிஞ்சுக்கிறார் அந்த உள்ளத்தை. நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறார், நமக்குள்ளே இருந்து அடியனுக்குள்ளே இருந்து வந்து ஸ்லோகத்தை வர வைக்கிறார். அடியனுக்குள்ளே இருந்து உங்களுக்குள்ளே இருந்து வந்து கேட்க வைக்கிறார் அப்படின்னு பகவான் அந்த ஆக்ஷன் பண்ணுறா. நம்ம எல்லாம் ஒரு சாமானிய பப்பட்டு தான், கட்புட்லி தான் ஹிந்தியில் சொல்கிற மாதிரி. அப்படி நம்ம சாமானிய வந்து பப்பட்டு தான், பொம்மலாட்டம் தான். அந்த சுவாமி என்ன பண்ணுறார், அந்த பொம்மலாட்டத்து பொம்மைக்கு உசுரை கொடுத்துண்டு, அந்த உசுரை கொடுத்துட்டு அந்த பொம்மையை பேசும்படியாக பேச வைக்கிறார். அப்படி வென்ட்ரிகுலரிஸ்ட்னு ஒன்று இருக்கே, அவன் வந்து அந்த பொம்மை பேசுகிற மாதிரி நம்மளை மயக்க வைப்பான். அந்த குரல் அவன் வந்து இந்த ஒருத்த பண்ணுறானே, அவன் என்ன பண்ணுறான், அந்த பொம்மை பேசுகிற மாதிரி குரலை மாடுலேட் பண்ணி அந்த பொம்மை வந்து நிஜமாக பேசுறதுன்னு அப்படின்னு ஒரு ஃபீலிங் கொடுக்குற மாதிரி பண்ணுறான். அது ஒரு நிஜமான டேலண்ட்டு, நிஜமான வென்ட்ரிகுலரிஸ்ட் பகவான் தான். அதனால் எதை ஏத சிதாத்மகம், நம்ம ஹிருதயத்துக்குள்ளே சுவாமி இருக்கார். இருந்து வந்து இத்தனை விதமான காரியங்களும் பண்ணுறனால அவர் தான் புருஷன், புருஷாய ஆதிபீஜாய, எல்லாத்துக்கும் விதை போட்டதே அவர் தான். பரேஷாய அபிதீமகி அப்படின்னு எல்லாத்துக்கும் ஈசன், மேலான ஈசன் அவர் தான் அப்படின்னு வந்து அந்த ஈசனை தியானம் பண்ணு அப்படின்னு தியானத்தை பண்ணுற நம்ம எதுனால்னா அந்த நிர்குண ஸ்துதி தான். கஜேந்திர ஸ்துதின்னு பார்த்தோன்னு முன்னாடி வந்த குந்தி ஸ்துதியோ பீஷ்ம ஸ்துதியோ துருவஸ்துதியோ பார்த்தா சுவாமியை நேராக பார்த்து பாடுற. இங்கே சுவாமியே வரலை. அந்த சுவாமி யாரு, சுவாமியோட தத்துவம் என்ன அப்படின்னு முழுக்க வந்து இதை சொல்றார். அதனால சொல்றச்சு அவர் யாருன்னா, நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய சர்வாகமா அம்னாய மகா அர்ணவாய நமோ பவர்காய பராயனாய. அவர் யாரா, நமோ நமஸ்தே அகில காரணாய, எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கார். நிஷ்காரணாய அத்புத காரணாய, எல்லாத்துக்கும் ரீசனும் அவர் தான், எல்லாத்துக்கும் ரீசன் இல்லாததும் அவர் தான். அத்புத காரணாய, எல்லாத்துக்கும் இந்த உலகத்தை வந்து இத்தனையும் நடக்கிறது, ஆச்சரியமா நடக்கிறது, இந்த ஆச்சரியத்துக்கு அவர் தான் காரணம். அப்புறம் சர்வா கபாம்னாய மகார்ணவாய, அதனால எல்லா வேதத்துக்கும் உள்ள பொருளான அவர் தான். நமோப வர்க்காய பராயனாய, அப்புறம் ஒருத்தரோட முன்னேற்றத்துக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு அந்த பகவானை ஸ்துதி பண்ண உடனேயே அந்த எந்த பகவானை வந்து எஸ்பின் இதம் எதச்சேதம் ஏனேதம் இதம் சுயம், யார் யார் இங்கே இங்கேன்னு இப்படின்னு அர்த்தம் போட்டுட்டு போகலாம். அதனால வந்து யாரோட தத்துவத்தினால வந்து உலகம் வந்து இப்படி நடக்கிறதுன்னு அப்படின்னு அந்த பகவானையே சென்ட்ரிக்காக காட்டுறதுனால நிர்குண ஸ்துதி. அப்படி நிர்குண ஸ்துதியாக வந்து ஒரு அழகாக ஒரு சித்திரமாக போட்டு வரைஞ்சி வச்சிருக்கார். அந்த சித்திரம் யாரு அப்படின்னு காட்டின உடனே அவர் கையில் வந்து தாமரை தண்டோடு அது கஜேந்திர ஆழ்வான் பிடிச்சுட்டு இருக்கார். இவரோ அந்த முதலக்கடியை வாங்கிட்டு சகிச்சுட்டு இருக்கார். அந்த சமயத்தில் சந்தோ மயேன கருடேன சமுக்கியமானஹ ஏவம் கஜேந்திர பூவர்மித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதலிங்க விதாபிமானாக நேயித்தே யதோபச நிக்கிலாத்மதத்வாத் தத்ராக்கில அமரையோ ஹவிராசிராசீத் அப்படின்னு பகவான் எழுத்தாப்புல வந்தார். யார் மேலனா, சந்தோ மயேன கருடேன சமுக்கியமானஹ, அப்படி கருடாதி ரூடனா இந்த சிரஸ்ல நவர்த்த கச்சிதமான கிரீட்டம், சொர்ண கிரீட்டம், விஷாலமான வட்சஸ்தலம், கருணா கட்டாட்சம், வில்லு போன்ற புருவம், அப்புறம் வந்து நெத்தியில ஊர்துவ தின்றம், அப்புறம் போட்டுக்கிறது பீதாம்பர வஸ்திரம், கையில சங்கத்தோட சக்கரத்தோட அபயஸ்தத்தோட, அப்புறம் வந்து கத ஆயுதத்தோட சுவாமி வந்து கருடவாகனா சேவை சாதிக்கிறார். கேட்டில் நிற்க கருடவாகனம் நிற்கன்னு சொன்ன மாதிரி அப்படி கருடவாகனத்தை முன்னாடி நிற்கிறார். அந்த கருடன் யாருன்னா வேதஸ்வரூபம்.
அதான் தேசிகர் சொல்லிச்சு கருட மக்கில வேதாதி ரூடம்ன்ற கருடத்தில் வேதத்துக்கு ஒரு மூலமாகவே கருடாழ்வான் தான். அதனால தான் வேதாத்மா விகதேஸ்வரஹா அப்படின்னு ராமாயணமே சொல்கிறார். அது வேதத்துக்கு பொருளானவர் கருடன். அந்த கருடன் வந்து பகவான் தரிச்சுட்டு இருக்கார். கருடவாகனா சுவாமி எதுக்கு வராருன்னா அந்த வேதம் வந்து என்ன தத்துவத்தை தாண்டுறதோ அந்த தத்துவம் தான் மேலே இருக்கார் அது காட்டுறதுக்கு தான் கருடவாகனா சுவாமி நிற்கிற. இந்த உடனேயே அவர் வந்து கையில் அபயத்தோடு இருக்கார். அதெல்லாம் கஜேந்திரன் வந்து தாமரை வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டார். பகவானர் லபக்குன்னு கேட்சு பிடிச்சி அப்புறம் சுதர்சன சக்கரத்தை ஏவி இந்த முதலையோட கழுத்தை வெட்டின உடனேயே அந்த முதலை வந்து மோட்சத்தை முதலவோட சரீரம் விட அதுலேருந்தே கந்தர்வனான கந்தர்வன் வந்து சுற்றி திக்வெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொலோகத்துக்கு கிளம்பிட்டார். சாப விமோசனம் ஆயிடுச்சு. அப்புறம் கஜேந்திரன் கரஸ்பிரசம் பட்ட உடனேயே அப்புறம் கஜேந்திரனுக்கு சாரூப்பியம் கொடுத்துட்டார். அப்படின்னு கஜேந்திர மோட்சத்தை வந்து யார் கேட்குறாரோ சப்தோபியம் வாவாத்தியம் பகவந்த விதோஸ்பகம் யார் காலையில் சாயந்தரம் வந்து இதை படிக்கிறாரோ அவர்களுக்கு வந்து மோட்சம் உண்டாகட்டும் அப்படின்னு கஜேந்திர மோட்சத்தை சொல்லி அவரை வந்து பெரிய பார்ஷதராக பண்ணிட்டார். அப்படின்னு கஜேந்திர மோட்சம் இதோட பூர்த்தியாகுது. இதுக்கு அடுத்ததாக முக்கியமானது வந்து என்னன்னா மந்திரம் மன்வந்திர வர்ணனை நிறைய சொல்கிறார். நிறைய மன்வந்திரங்களை பற்றி சொல்லி இப்போ வந்து தான் இப்போ தேவர்களோட கதையை ஆரம்பிக்கிறார். அப்போது துர்வாசர் வந்து இதே வெள்ளிக்கிழமையில் வந்து அம்பாளை வந்து நவாரணவ பூஜை பண்ணி ஆராதனை பண்ணுறார். ஆராதனை பண்ணின உடனே அம்பாள் பிரசன்னமாய் பிரசாதத்தை கொடுத்தார், மாலையை கொடுத்தார். அப்புறம் மேலே வந்து இந்த மாலையை வந்து தேவராஜன இந்திரன்ட்ட கொடுத்தே தீரணும் அப்படின்னு கொடுத்தார். அதை இந்திரன் அவமரியாதை பற்றின உடனே நீ வந்து அம்பாள் பிரசாதத்தை நீ எப்போ திரஸ்காரம் பண்ணிட்டியே அதனால உங்கள் சொத்து முடத்தை எல்லா சொத்தும் போகட்டும் அப்படின்னு சபிச்ச வேகத்தினால வந்து இந்திரன் ஓட்டாண்டியாக போயிட்டார். போனதுனால வந்து அசுரர்கள் வந்து இப்போ அவளும் பலகீனராயிட்டா. இந்திராதி பலகீனராயிட்டார். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பகவான்கிட்ட போய் உபாயம் கேட்டார். பகவான் சொல்கிறார் வந்து அதுக்கு வந்து தேவர்கள் கதை வந்து அப்போ பகவான் இந்திரன் வந்து அவள் முறை சங்கடப்பட்டா. அவள் வந்து யுத்தம் பண்ண முடியலையே, சக்தியோட யுத்தம் பண்ண முடியலையே, அதனால வந்து அவள் வந்து அடிக்கடி வந்து அடிபட்டு மரணத்தை அடைகிறார்கள். நம்மள மாதிரி சாமானிய மனுஷர் மாதிரி மரணத்தை அடைகிறார்கள். அதனால வந்து பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ண வேகத்தில் பகவான் சொல்கிறார் அதனால் வந்து ஒரு பெரிய காரியம் நான் நடத்த போகிறேன். இந்த பார்க்கடலை கொடுக்க போகிறேன். இந்த பார்க்கடல்லேருந்து வந்து மந்திரை மலையை வந்து மத்திரை மலையை வந்து மத்தடிக்க போகிறேன். அதில் வாசுகியை வந்து கயராக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறச்சே நீங்கள் மட்டும் காரியம் செய்தால் முடியாது, அசுரர்களோட சகாயமும் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனேயே சொன்னார். இந்திரர் தயங்கினார். சுவாமி நாங்கள் சொன்னால் எப்படி சுவாமி அசுரர்கள் வருவா? எனக்கா வாளுக்கும் ஜென்ம பக சுவாமி அப்படின்னோடனே நீ சொல்லி கூப்பிட்டேன்னு சொல்லாதப்பா, நான் தான் வந்து கூப்பிட்டேன் அப்படின்னு பெருமாள் ஆக்கியிடுறான்னு சொன்ன உடனேயே இந்திரன் வந்து கதி கலங்கி பாதாளோகத்தில் பலி மகாராஜாவை பார்க்க போனார். போய் இந்த செய்தியை சொன்ன உடனே பகவானோட ஆக்கியே நம்ம வந்து சகாயம் பண்ணணும் அப்படின்னு வந்து தேவர்கள் அசுரர்கள் சகாயம் பண்ணார். ஏன்னா பகவான் போகிற போக்குன்னு ஒரு ட்ரிக்கு சொன்னார். அதனால வாசுகியை வந்து கயிறாக பயன்படுத்தி வந்து மந்திரமலையை மற்ற கயிறு போகிறான். அந்த சமயத்தில் அசுரர்கள் வந்து விவாதம் பண்ணுவா, நாங்கள் பலசாலி, நாங்கள் தலையை பிடிப்போம், எனக்கு கேட்டா வாள் கொடுத்தேன்னு கேட்குறச்சே இங்கே விட்டு கொடுத்துட்டு தலையை கொடுங்கோ அப்படின்னு பகவான் அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இவர்கள் வந்து ஆரம்பிக்கிறார். அந்த மற்ற பார்க்கடலை வந்து கடைய ஆரம்பிக்கிறார். கடையிற வேகத்தில் தேவர்கள் பலத்தோடு கொஞ்சம் இழுக்கிறார், அசுரர்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி பலத்தோடு இழுக்க அப்படின்னு ரெண்டு பேர் வந்து என்னால் போகிறது, என்னால் தான் இந்த வந்து மத்து வந்து கடையிறது அப்படின்னு அவன் தன் பெருமையை சொல்கிறச்சே பார்த்தா இந்த மந்திரமலை பார்த்தார். ஏதோ சுவாமி அனுகிரகத்தினால வந்து மற்ற கடையிறா, இவா வேற கொழுப்பு பிடிச்சின்னு வேற நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு வேற தைரியமாக வேற சொல்கிறாரே அப்படின்னு நினச்சார். ஏன்னா கருடன் வந்து இந்த மந்திரமலையை வந்து பார்க்கடலில் கொண்டு வந்துட்டார். அதனால இவா ரெண்டு பேரும் பிடிச்சி அப்படியே இழுக்கிறதுனால வந்து மந்திரமலை வந்து இன்னும் நவுறவே இல்லை, ஒரே இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறா. அதனால என்ன உபாயம் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்றச்சே அப்போ பகவானை பிரார்த்தனை பண்ணின உடனே பகவான் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு தேவனா வந்து எழுத்தாப்புல பார்த்தா பிள்ளையார் நிற்கிற. அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணாமே வந்து இவன் வந்து காரியத்தை ஆரம்பிச்சாரே. அதான் சொல்கிறார், விலோக்கிய விக்கேஷ விதிம் ததேஸ்வரோ துரந்த வீரியோ அபிதாதி சந்திஹி கிருத்வா பபு காச்சம் அத்புதம் மகத் பவிஷ்யத்தோயம் கிரிமுஜ்ஜஹார அப்படின்னு வந்து முதல்ல பிள்ளையாரை பார்த்து ஒரு குழக்கட்டையும் ஒரு அருகம்புல்லு 12 நாம அர்ச்சனை பண்ணிட்டு இப்போ முதல்ல காரியத்துக்கு வந்துட்டார்.
காரியத்தை வரைச்சே வந்து 2 அம்சமாக சுவாமி சோபிக்கிறார். ஒன்று தேவர்களுக்கு மத்தியில் வந்து அஜித்தனான தேவனா வந்தார், இன்னொன்று வந்து காச்சம் அற்புதம் மகத்து, இன்னொன்று வந்து ஆமையாக வந்தார். ஏன்னா பேஸு இல்லை, அந்த மந்திரமலை வந்து ஆடுறது, அந்த மந்திரமலை ஆடுறதுனா ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வேணும். பொதுவாக சொல்லலே பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்குன்னு, அதுதான் பெருமாள் முதல்ல இங்கே காட்டினார். அதனால இந்த பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் ஜாஸ்தி ஆகணும்னால அவர் வந்து ஆமையாக வந்து முதுக்கம் ரொம்ப கிருஷமாக இருக்குது, அந்த முதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால வந்து அந்த மந்திரமலையை வந்து சப்போர்ட் பண்ணுறார். அப்புறம் ஒரு கையால் வந்து தேவர்களோட கூட இருந்து அஜித்தனாக இருந்து வந்து மற்ற கடையிறா, இன்னொரு பக்கத்தில் அசுரன் சகாயம் பண்ணுறா, வால் பகுதியில் வந்து தேவர்கள் பண்ணுறாள், அசுரர்கள் வந்து தலைப்பகுதியில் பண்ணுறா, இப்படின்னு 2 பேரும் உபயமாக வந்து கடைய உடனே வந்து புசு புசுன்னு விஷம் வந்தது. அந்த விஷம் மூச்சு விஷ சுவாசம் தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் கண்ட மூடுறா காதை மூடுறா, அசுரர்கள் வந்து அந்த பக்கம் ஓடுறா இந்த பக்கம் ஓடுறா, எல்லாரும் ஐயோவியோன்னு கத்தி கையோமியும் கத்தின்னு ஓடுறா. ஓடின உடனே என்ன பண்ணணும்னு தெரியாமல் யார்கிட்ட போகிறது அப்படின்னு கேட்குறச்சே எல்லாரும் போய் பரமேஸ்வரன்கிட்ட போய் கதறார். தேவதேவ மகாதேவ பூதாத்மன் பூதபாவன ராகிட சரணா பண்ணா திரைலோக்கிய தகனாத் விஷாத் அப்படின்னு எல்லாரும் பரமேஸ்வரன்கிட்ட போய் கதறார். அவர்கிட்ட போய் கதறி, அதனால் நீங்கள் தான் வந்து இந்த விஷ உபாதையை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனேயே பரமேஸ்வரன்கிட்ட போய் அவன் ஸ்துதி பண்ணுறார். பரமேஸ்வரனை பயங்கரமாக ஸ்துதி பண்ணி ஸ்துதிக்கு பிரசன்னமாய், கவலைப்படாதப்பா நான் அந்த விஷத்தை வாங்கிக்கிறேன். அதெல்லாம் விஷம் வந்து எதுனா பிரீதிர் ஹரோ பகவதி பிரீத்தே பிரியே ஹம்ச சராச்சரஹா, இந்த விஷம் நான் பானம் பண்ணுற பட்சத்தில் இந்த உலகத்துக்கு க்ஷேமம் உண்டாகட்டும்னா அந்த விஷத்தை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த யாராலையும் நெருங்க முடியாத அந்த ஹாலாஹல விஷத்தை பரமேஸ்வரன் வந்து அப்படியே வந்து பலாப்பழத்தை சாப்பிட்ற மாதிரி அப்படியே லவக்குன்னு அந்த விஷத்தை பிடுங்கினார். பிடுங்கி அப்படியே வாயில் போட்ட உடனே பார்த்தா அந்த விஷம் வந்து உள்ளே போல வெளியில் போல அப்படியே கழுத்தில் தங்கியிருக்கு. அப்படி பாகவதம் சொல்லியிருக்கு. சில புராணத்துலேருந்து பார்வதி வந்து கழுத்தில் வச்சாருன்னு சொன்னேன். அதனால் கரதலீகிருத்திய வியாபி ஹாலாஹலம் விஷம் அபக்ஷயன் மகாதேவா கிருபையா பூதபாவனா, அப்படி கருணையோடு அந்த விஷத்தை வந்து குடித்த உடனே கழுத்தில் தங்கி, அந்த கழுத்தில் தங்கின உடனே அந்த விஷம் வந்து அவருக்கு மணியாயிடுச்சு. அதனால வந்து அவருக்கு நீலகண்டன்னு பேர். அதான் ஆச்சாரியால் சொல்கிறார், நாளம்பா பரமோபாரிதம் தேக பசூனாம் பதே பஷ்யன் குச்சி சராச்சரார்கதாம் ராஹ்யாம் புகாதீட்சதா சர்வாகிருத்தம் மகௌஷதவிதம் ஜுவாலாகரம் பீக்கரம் தீட்சித்தம் கரேலகதம் லோகீரமேவத்வயா அப்படின்னு சிவானந்த லீலையில் வந்து நாளம்பா பரமோபகாரிதம் தேகம் பசூனாம் பதேன. அதனால் பரமேஸ்வரா நீ பண்ணது பெரிய உபகாரம். அதனால் என்ன பண்ணனா பஷ்யன் குச்சி கதான் சராச்சர கதான், அதனால் நீ அந்த சராச்சரங்களை காப்பாற்றினி. என்னன்னா அந்த அப்பேற்பட்ட ஜுவாலாகரம் பீக்கிரமான விஷத்தை நீ பானம் பண்ணதுனால இந்த உலகத்துக்கே நீ சேமம் உண்டாகும்படியா நீ இந்த விஷத்தை குடிச்சு அப்பேற்பட்ட நீலகண்டனான பரமேஸ்வரன் நமஸ்காரம்னு சிவானந்தர் இதை சொல்கிற. அதனால் பரமேஸ்வரன் நீலகண்டன் நாமகரணத்தை பெற்றுக்கொண்ட மேலே வந்து என்னன்னா வந்து நிறைய வஸ்துக்கள் வந்தது. அதில் முதல்ல யார் வந்தார்னா உச்சேஸ்வஸ்னு ஒரு வெள்ளேன்னு குதிரை, தஸ்மின் பலி ஸ்மிகாம் சக்கரே நேந்திர ஈஸ்வர சிக்ஷையா, அதனால அசுரர்களோட கோஷ்டியில் போயிடுது. அடுத்ததாக ததா ஐராவத்தோ நாம வானரேந்திரோ அப்படின்னு இருக்கதா, அதுக்கு கான்ட்ராஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி யானை வந்தார். வெள்ளை யானை, வெள்ளேன்னு யானை, தந்தமும் பார்த்தா தந்தை சதுர்பிகி ஸ்வேதாத்ரைகி, அதனால 4 தந்தங்கள், 4 தந்தம் உடைய ஐராவதத்தை வந்து இந்திரன் பெற்றுக்கொண்டார். அப்புறம் மேலே வந்து கௌஸ்துபாக்கியம் அபூத் தத்ரம் பத்மராகோ மகோதரே தஸ்மின் ஹரி ஸ்மிருகாம் சக்கரே பக்ஷோலங்கரணே மனோ, அந்த கௌஸ்துவமணி வந்தது. அந்த கௌஸ்துவமணி வந்து பெருமாள் ஏற்றுண்டார். அதனால தன்னோட மார்பை அணைச்சிட்டார். அதான் ததோபவத் பாரிஜாதா சுரலோக விபூஷணம் பூரிய தத்தினோ யோர்த்தைஹி சஸ்வத் புவி யதா பவான், அதுக்கு அடுத்ததாக பாரிஜாத மலர் வந்தது. அந்த பாரிஜாதத்தை வந்து தேவலோகம் வாங்கினார், தேவர்கள் வாங்கினார். அப்புறம் நிறைய அப்சரசர்கள் வந்து உண்டாகினார். அந்த அப்சரசர்கள் எல்லாருமே வந்து இந்த இந்திரனோட கோஷ்டியில் வந்து சேர்ந்துட்டார். அப்புறம் மேலே வந்து கடைசியில் வந்து அதுக்கப்புறம் சந்திரன் வந்தார். இப்படின்னு எல்லா ஔஷதிகள் வந்ததுக்கப்புறம் வந்து ஔஷதிகளும் சந்திரனும் வந்து ஒரு பக்கத்தில் சேர்ந்துட்டார். கடைசியில் வந்து யார் வந்தார்னா ததஸ்டாவிரபூத் சாட்சி ஸ்ரீரமா பகவத்பரா ரஞ்சயந்தி திசக்காந்தியா வித்யுத் சௌதாமணி யதா, அதனால ஆவிரபூத் சாக்ஷா, அதனால் உடனே அம்பாள் தாயார் வந்தார். ஸ்ரீரமா பகவத்பரா அப்படின்னு ரமாதேவி முன்னாடி வந்தார். அவங்க எப்படி இருந்தானா ரஞ்சயந்தி ரிஷங்காந்தியாம் வித்யுத் சௌதாமணியதா, அதனால் வேதமே சொல்கிறது நீலத்தோகித பத்தியஸ்தா வித்யுல்லேகே பாஸ்வதா அப்படின்னு அந்த கருகருன்னு சுவாமி இருக்கார்.
அந்த கருகருன்னு சுவாமிக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக வந்து மின்னல் கொடி ஆட்டமாக இருக்காரு, அப்படின்னு டால் அடிக்கிற மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி இதே சொல்கிறா வித்யுத் சௌதாமணியதா, வேதத்தை சொல்கிறதா இங்கே திரும்பி சொல்கிறா. ரஞ்சயந்தி திசட்காந்தியா அப்படின்னு எல்லாருக்கும் சோபிக்கும்படியாக இருக்கா. அதனால வந்து அப்பேற்பட்ட குணவதியான சமமான குணவான் யாருன்னு அப்படின்னு இப்போ தாயார் வந்து மாலையை யாருக்கு இடணும் அப்படின்னு பார்த்தா எவனுமே இல்லை, அந்த கோஷ்டியில் யாருமே இல்லை. அதனால கடைசியில் ரமாமுகுண்டம் நிரபேட்ச வைப்சித்தம் அப்படின்னு கடைசியில் பெருமாள்கிட்ட மாலையிட்டார் அப்படின்னு பெருமாளோட கல்யாணம் நடந்த உடனேயே அப்புறம்தான் அமிர்த கலசம்னு வந்தது. அது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் அமிர்த கலசம்னு வந்தது. அதனால் யார் வந்து அமிர்த கலசத்தை பிடித்தார்னா தன்வந்திரி பிடித்தார். அதை பார்த்து அசுரர்கள் வந்து நம்ம வந்து இவ்வளோ உழைச்சிருக்கோம், இவாளோட கூட இந்த தேவர்கள் அட்டகாசம் பண்ணுறாங்களே, இவ பண்ணுறது அநியாயம். நாளை நம்ம வந்து இவ்வளோ உழைச்சிருக்கோம், நம்ம தலைப்பகத்தை பிடிச்சிட்டு அந்த தலைப்பகம் பிடிச்சதுனால தேவர்களோட பாதையே வந்து படாமல் இருக்கு. அதனால ஆலாஹல விஷ தாக்கமும் கம்மியாக இருந்தது. அதனால நம்மக்கிட்ட தானே அமிர்தம் வந்து சேரணும், உழைச்சது நாங்கள், இந்த தேவர்களும் சோப்பலாங்கிங்க அடித்த அடியில் மரணம் அடைவாங்க. அதனால நாங்கள் புஜபலத்தில் இத்தனை பௌருஷத்தினால அது வாசுகியோட கயிறை கெட்டியாக பிடிச்சி விடுத்தோம். நமக்கு கொடுக்காம இந்த தேவன் வேற வந்து இருத்த தேவத்துக்கு கொடுக்க போயிட்டாரே. அதனால எல்லாரும் கூட்டமாக வந்து தன்வந்திரி மேலே ஒரு பாய்னு வந்தார். அவர் மறைஞ்சு போயிட்டார். அப்புறம் அமிர்தத்தை எடுத்துன்னு போயிட்டார். அதனால தேவர்கள் எல்லாரும் கஷ்டப்படுறான். ஏன்னா அவள் அதுக்கு தானே பாடுபடுறா. ஏன்னா அசுரர்களுக்கும் வந்து அவள் வந்து மரணத்தை அடைஞ்சானா அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார், சுக்கராச்சாரியர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மித்த சஞ்சீவனி கொடுத்தா திரும்பி எழுந்து வந்துடுவா. அதான் தேவர்களுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அடித்தா வந்து நம்மளை மாதிரி சாமானிய மனுஷன் மாதிரி அடிபட்டு போய் சேர்ந்துருவோம். அதனால அவர்களுக்கு வந்து உபகாரமாக பண்ணணும் தான் சுவாமி வந்து லீலையே பண்ணியிருக்கார். அதனால சுவாமிகிட்ட போய் கதறின உடனே சுவாமி வந்து இந்த அசுரர்கள்ட்ட வந்து எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னு சுவாமிக்கு தெரியும். ஏன்னா அசுரன்னு என்ன அர்த்தம்னா படத்துலலாம் காட்டுறாங்களே, கருப்பு சட்டை போட்டுன்னு இருப்பார், அப்புறம் வந்து பல்லு தித்திப்பல்லோடு இருப்பார், பெரிய கொம்பு 4-5 கொம்பு முளைச்சிருக்கணும் அப்படின்னு வந்து அசுரம் கிடையாது. அசுனா வந்து இந்திரியம். யார் ஒருத்தர் இந்திரியத்திலே வந்து அடிமை ஆறானோ அதனால அசுரன்னு பேர். அதனால இவாளோட வீக்னஸ் என்ன, இவா வந்து இந்திரிய சுகத்தில் வந்து அடங்கி போயிடுவார். அதனால சுவாமி என்ன பண்ணுறா, அது ஏற்ற ரூபமான மோகின் ஸ்திரியாக அப்படின்னு பாகவத்தில் சொன்ன மாதிரி அப்படின்னு மோகன் ஸ்திரியாக அப்படி மோகினி ரூபத்தில் சுவாமி வந்தார். அவரோட அந்த அண்ணனடையை பார்த்த உடனே அந்த பழி இந்த கொலுசு சத்தம் கேட்ட உடனே இந்த அசுரர்கள் வந்து எங்க லோகத்தில் இருக்கனே தெரியல. ஏதோ 3 நாள் வந்து ஏதோ அமிர்தம் குடிச்சா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ தேவாமிர்தமா இருக்கு அவளோட அனுபவம். அப்படின்னு அந்த ஒரு ஸ்திரீயை பார்த்தா அவள் வந்து அந்த பொண்ணு நீ யாருன்னு கூட கேட்கல, இவாளே முந்துண்டு போய் நான் யாருன்னு இவாளே சொல்கிறா. வயம் கஷ்யபதா யாதாக பிராத்தரா கிருத பௌருஷாக. அதனால எழுத்தாப்புல இருக்க தேவர்கள் இருக்காலே அவர்களோட சகோதரர்கள் நாங்கள். வயம் கஷ்யபதாயாதாக, நாங்கள் வந்து கஷ்யப கோத்திரம் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறச்ச விபஜஸ்த கெதாஞ்சாயம் நெய்வபேதோ கெதாபவேத். அதனால வந்து தன்னை பற்றி சொல்கிறா, தாம் தற்பெருமையை சொல்கிறார். அதை கேட்ட உடனே இந்த மோகினி அம்மாவும் பார்க்குறான். இவா வந்து இந்த ரூபத்தை கண்டு இவன் மயங்கியே போயிட்டான். ஏன்னா பொதுவாக நம்ம சொல்கிறோம் யாரை ரசிக்கணும்னு கேட்குறோம், தேவர்கள் ரசிக்கணுமா அசுரர்கள் ரசிக்கணும்னா கேட்டால் எனக்கு கேட்டால் அசுரரை தான் ரசிக்கணும். ஏன்னா பெருமாள் ரூபத்தை பார்த்து மயங்க வேண்டியது தானே. அதனால வந்து தேவர்கள் வந்து அந்த ரூபத்தை பற்றி லட்சியமே இல்லை, ஏன்னா அவள்கிட்ட தன் காரியம் ஆனோம். ஆனால் அசுரர்கள் வந்து அந்த பெருமாள் ரூபத்தை பார்க்குறார், அவரோட அண்ணனடைய பார்க்குறா, அந்த பெருமாளோட குலுசை பார்க்குறா, அந்த பெருமாள் போட்டுக்கிற வஸ்திரத்தை பார்க்குறா, இப்படின்னு ஒன்று இந்த கேசத்தை வரைக்கும் பார்க்குறா, பாதாதி கேசம் வரைக்கும் பார்க்குறா. அந்த ரூபத்தை பார்த்து ஒரு நெற்றியை பார்த்து அவெல்லாம் மயங்கி சொக்கி போயிட்டா. அதனால வந்து வயம் கஷ்டப்பதாயாதான் பேரை சொன்ன உடனேயே அந்த மோகினி அம்மாவும் பார்க்குறா, இவன் மயங்கி போயிட்டாலே, அதனால தைரியமாக வந்து என்கிட்ட பேசுகிறாளே. அதனால இவன் ஆசைப்பட்டு என்னாச்சுன்னா கடைசியில் ஒரு விசுவாசம் ஏற்பட்டது. அதான் நம்ம ரொம்ப நேரம் அமிர்தம் வச்சுட்டு இருக்கோமே, இந்த அம்மா வந்து நம்ம கேட்டால் கொடுத்துருவா, அதனால அந்த அமிர்தத்தை அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்தா அந்த சுவாமிக்கே ஆச்சரியம். என்ன முன்ன பின்ன தெரியாதவள்கிட்ட போய் நீ கொடுக்குறீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த அமிர்தத்தை கொடுத்த உடனே வந்து என்னன்னா சுவாமி நல்லா பேதம் பேசினா, அந்த மாதிரி உனக்கும் கொடுக்குறேன் அசுரருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு 2 பேர் சமபங்கியில் உட்காந்துதா. 2 பேர் சமபங்கியில் உட்காரச்சே, இந்த பக்கத்தில் தேவர்கள் இந்த பக்கத்தில் அசுரர்கள். அதனால சுவாமி என்ன பண்ணுறார், நல்லா அபிநயம் பண்ணுறார், நல்லா டான்ஸ் ஆடுறார் சுவாமி.
அப்படின்னு கையில் இருக்கிற அமிர்தத்தை எடுக்கிறார். அமிர்தத்தை எடுத்து இப்படி கரண்டியில் எப்படி சுரட்டி சுரட்டி அதுலேருந்து எடுத்து இந்த தேவர்கள்ட்ட ஒரு கையை கொடுக்குறா. அவள் அப்படி நக்கறா. அப்புறம் இந்த பக்கத்தில் அசுரர்களை காட்டுறா, இப்படின்னு காட்டுறா. இவன் நக்கறா மாதிரி பாவலா பண்ணுறா, அப்படின்னு பண்ணுறா. ரெண்டுமே உபயமாக நடக்கிறது. அதனால சில கோஷ்டி பார்க்குறா. அவள் சுவாமி வந்து நம்ம கொடுக்குறாரு, நம்ம கொடுக்குறாருன்னா நமக்கு தாண்டா கொடுக்குறா, அவளுக்கு வெறும் கரண்டியை தான் காட்டுறா அப்படின்னு சில கோஷ்டிகள் வந்து அங்கே விவாதம் நடக்கிறது. ஆனால் ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக கண்டுபிடிச்சிட்டார். அவருக்கு வந்து சொர்பானுன்னு பேர். அதை பார்த்தா தேவர்களுக்கு வெறும் தேவர்களுக்கு முழுசாக அமிர்தத்தை கொடுக்குறா, நம்ம இடத்துல வெறும் ஆப்பையை தான் காட்டுறா அப்படின்னு பார்த்த உடனே என்ன பண்ணாருன்னா, இவர் கெட்டிக்காரன் நல்ல ரூபத்தை மாற்றிண்டு. ஆனால் வந்து லேண்டான ஏகமும் தப்பான இடத்துல லேண்டானா. ஏதோ சனீஸ்வரன்ட்டோ யமன்ட்டோ இருந்தால் அவன் பொழைச்சான் பையன். அதனால் கடைசியில் எங்கே இருந்தானோ சூரிய சந்திரன் நடுவில் உட்காந்துட்டார். அப்புறம் அப்படியே வந்து பகவான் வந்து இப்படி ஆடிண்டே வந்து பரமாறிண்டு வரார். கடைசியில் வந்து இந்த யார் மாறினாரோ இவர்கிட்ட போய் இந்த அமிர்தத்தை கொடுத்தார். இவரோ இதான் வாய்ப்புன்னு பார்க்காம லபக்குன்னு அமிர்தத்தை வாயில் போட்டார். அது உடனே இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறானா வந்து, சொர்பானுப்பா சொர்பானுப்பா, நம்ம பொதுவாக ஒன்று ஆரம்பிக்கிறோம்னா சுவாமி பேரை சொல்லிட்டு தானே ஹரிவோம் சொல்லிட்டு தானே சாப்பிடுவோம், இவன் லபக்குன்னு சாப்பிட்டானே, அதனால இவன் அசுர கோஷ்டியை விட்டுறக்கூடாது அப்படின்னு 2 பேர் காட்டி கொடுக்க பகவான் ஆப்பையால் ஓங்கி மண்டே ஒரு போடு போட்ட உடனே தலைவாதி உடம்பு பாதியும் பிரிஞ்ச உடனே அந்த அமிர்தம் வந்து பார்த்தா என்ன, அவன் எப்போ அமிர்தம் குடிச்சாலோ அது சரீரம் வரைக்கும் போயிடுது. அதனால மரணமே அடையல. அதனால் தலை பாதியும் உடம்பு பாதியும் இப்படி பாதி ஜீவிதத்தோடு இருக்கார். அதுக்கப்புறம் மேலே வந்து தேவர்களும் அசுரர்களும் இந்த பக்கத்தில் சேர்க்கலை. ஏன்னா அசுரர்களுக்கு என்னன்னா நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, அதனால வந்து இவரை நிராகரிச்சிட்டார். தேவர்களும் வந்து நீ வந்து நான் என்ன விரதத்தை அனுஷ்டிக்கணும் அந்த விரதத்தை மீறி நீ பண்ணிட்ட, அதனால உங்கள் பக்கத்தில் அங்கே சேர்த்துக்க முடியாது. அதனால சுவாமியோட விண்ணப்பம் படி நவகிரகத்தில் வந்து 2 பேராக ராகு கேதுவாக விளங்கினார். அதனால வந்து சூரிய சந்திரால் காட்டி கொடுத்தறதுனால நமக்கு கிரகண புண்ணிய காலம் ஏற்படுறது. சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் நடக்கிறது. அதனால வந்து மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அசுரர்களுக்கு கிடைக்கல. இந்த ரோஷத்தோட என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேருக்கும் யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தேவர்கள் அசுரர்களுக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. அதனால அப்போ வந்து பகவான் என்ன பண்ணாருன்னா, மாலி சுமாலி காலநேமி போன்ற அசுரர்களை வந்து பகவானே நிகிரகம் பண்ணிட்டார். அப்புறம் வந்து நபூச்சி அசுரனை வந்து இந்திரனே வதம் பண்ணிட்டார். இப்படின்னு சொந்தமாக யுத்தம் நடக்கிறது. ஆனால் சில கோஷ்டிகள் வந்து அடிபட்டு திரும்பி வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் சில கோஷ்டி வந்து அங்கேயே மரணம் அடைஞ்சிட்டார். இப்படின்னு பயங்கரமாக யுத்தம் நடந்த உடனே அபாரமான வெற்றி வந்து இந்த தேவர்கள் பெற்றுக்கொண்டார். அப்புறம் உடனே அசுரர்கள் வந்து படுதோல்வி அடைஞ்சார். அப்புறம் சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் மிதசஞ்சீவனி சொல்லி வாழ எல்லாரும் உஜ்ஜீவனம் பண்ணிட்டார். பண்ண வேகத்தில் அப்போ யார் ராஜானா மகாபலி ராஜா. அப்போ மகாபலி வந்து பகவான் வந்து மாலி சுமாலி வதம் பண்ணுறச்சே போகிற போக்கில் வந்து மகாபலியை பார்த்து கருணா கடாட்சம் கண்ணால் அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு அந்த கட்டத்தோடு இது பூர்த்தியாகுது. இதுக்கப்புறமான வந்து பலி வந்து சுக்கராச்சாரி ஆகினபடி விஸ்வஜித்துன்னு ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார். அந்த பெரிய யாகத்தை நடத்த உடனே அதோட பலன் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தம் பக்கத்தில் சேர்ந்துருச்சு. ஏன்னா அவர் ஒன்றும் இரண்யகசிபு மாதிரி கிடையாது. ஏன்னா பரமசாது, ஏன்னா பிரகலாதனோட பேரனாச்சே. அதனால வந்து தர்ம ரீதியாக வந்து சுக்கராச்சாரியர் என்ன தர்மம் சொல்லியிருக்காரோ அந்த தர்மத்துபடி ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார், யஜ்யத்தை நடத்தினார். அதை நடத்தின வேகத்தில் எல்லாமே வந்து அவருக்கு வந்து சேர்ந்தது. அப்புறம் இந்திரன் வந்து ஓட்டாண்டியாக போயிட்டார் மறுபடியும். அதனால என்ன பண்ணணும்னு தெரியல இந்திரனுக்கு. அப்போ சுவாமிகிட்ட போய் கதறி அழுதார். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவர் கதறி அழைச்ச அந்த செய்தி வந்து அதிதி மாதாவுக்கு போய் சேர்ந்துருது. என்ன ஆயிடுத்து, என்ன பிரச்சனைன்னு கேட்ட உடனே அப்போ வந்து தன்னோட பர்த்தாவான கஷ்யபர்கிட்ட போய் சொன்னார், சுவாமி எங்கள் பசங்களாம் வந்து இப்போது வந்து ஊர் பேர் தெரியாமல் எங்கேயோ ஓரமாக இருக்காங்க. அப்புறம் அடுத்த வேளை ஆகாரம், அடுத்த வேளை சோறு கூட வந்து இப்போ சிங்கி அடிச்சுட்டு இருக்கா. அதனால் சுவாமி ஏதாவது உபகாரம் பண்ணணுமா, ஏதாவது ஒன்று பிராயஷ்சித்தம் பண்ணணுமா, ஏதாவது சுவாமி ஏதாவது ஆராதனை பண்ணணுமா அப்படின்னு அவள் கேட்டான். கேட்ட உடனே அவர் சொன்னார், அதுக்கு நீ வந்து உன் புத்திரனோட சேமத்துக்கு நீ நினைக்கிறிய, அதனால வந்து உனக்கு பெரிய விரதத்தை சொல்கிறேன். அதனால ஒரே ஒரு ஆராதனை, அது என்னென்னா பயோவிரதம்னு பேர். சுவாமியை வந்து பாலினாலேயே ஆராதனை பண்ணோம். அந்த பால் பசும்பாலால் ஆராதனை பண்ண உடனே அந்த ஒரே ஒரு பாலை மட்டும்தான் நீ ஏற்றுக்கணும், அந்த பாலை மட்டும்தான் நீ சாப்பிடணும். அப்புறம் மற்ற என்ன சாப்பாடு என்ன நைவேத்தியம் சுவாமிகிட்ட நீ கொடுக்குறியோ அது வந்து வந்த பிராமணர்களுக்கு போஜனமாக நீ கொடுக்கணும். அப்புறம் வந்து கட்டாந்திரையில் தான் நீ படுத்துக்கணும், படுக்கையில் படுக்கக்கூடாது. அப்புறம் சந்தியா வேளையில் தூங்கவே கூடாது, எப்பொழுதுமே பகவான் தியானத்திலேயே நீ இருக்கணும்
அப்படின்னு சொன்ன உடனேயே அப்புறம் வந்து இந்த விஷயம் வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து இத்தனை நிஷ்டையோடு இந்த அம்மா வந்து அனுஷ்டிக்கிறா. அந்த சுவாமியை வந்து எப்படி ஆராதனை பண்றான்னா, யக்ஞேஷ யக்ஞ புருஷாஜித தீர்த்தபாத தீர்த்தவ சவணமங்கல நாமதேய அப்படின்னு சுவாமியை ஸ்துதி பண்றார். ஸ்துதி பண்ண உடனேயே அப்படி கண்ணீர் மல்கி பிரம்மச்சரிய நிஷ்டையோடையே வந்து அந்த பாலால சுவாமி அபிஷேகம் பண்ணி அந்த பாலையே வந்து பிரசாதமாக ஏற்றுண்டார். அப்படி இத்தனை வருஷமா பண்ண 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 கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, பகவான் பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்து அவர்கிட்ட வந்து சுவாமிகிட்ட கதறி எழுதுற உடனே உனக்கு என்னவா வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த சுவாமியை பார்த்த உடனே அப்படின்னு பால் சுமக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அன்பு பிரவேசின்னு வருது. காரணமில்லாத அன்பு பிரவேசன் வந்த உடனே எனக்கு நீ புத்திரனா அமையணும் அப்படின்னு கேட்ட உடனே தக்ஷணம் வந்து பகவான் வந்து இவளோட வாக்குக்காகவே புத்திரனா அமைஞ்சார். ஏன்னா தேவர்களை காப்பாற்றணுமே. இந்த அம்மாவோ வந்து சுவார்த்தம் இல்லாமல் வேண்டிக்கிற நாங்கள் பசங்க நல்லபடியாக இருக்கட்டுமே, எங்கேயோ ரோட்டில் இருக்கா, எங்கேயோ இடத்த படுத்துட்டு இருக்கா, அவள் வந்து இந்திரன் வந்து என்ன ராஜ்யம் பண்ணால் நல்லபடியாக இருக்குமே அப்படின்னு அந்த க்ஷேமத்தையே நினச்சிட்டு இருந்தா. அதனால என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அம்மா கதறின உடனேயே வந்து பகவான் என்ன பண்ணார்னா, தேவர்களுக்கு தம்பியாக உபேந்திரனா சுவாமி அவதாரம் பண்ணினார். அதுவும் என்னன்னா வந்து அபிஜித் நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண உடனேயே அப்போது வந்து பிறக்கறச்சே அவர் வந்து 5 வயசு குழந்தையா மேலே வளர்ந்தார். அப்புறம் மேலே வந்து எங்கே நடந்தது உபநயன சம்ஸ்காரம்னா சித்தாசிரமத்தில் நடந்தது. ஏன்னா அது சித்தாசிரமத்தில் பின்னாடி தான் வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு வந்து மந்திர தீட்சை கொடுக்க போகிறார். அந்த சித்தாசிரமத்தில் தான் வந்து மாரீச்சி சுபாகு வந்து அவள் வந்து திரும்ப வந்து தாக்க வருவா. அப்போ ராமர் வந்து தன்னோட அஸ்திர பலத்தினாலே வந்து ஆக்னேயாசத்தினால சுபாகு நிகரம் பண்ணிட்டார். அப்புறம் மாரீச்சனை வந்து மானவாசத்தினால கடலில் தள்ளி விட்டார் அப்படின்னு ராமாயணத்தை வரப்போகிறது. அந்த சித்தாசிரமத்தில் தான் வந்து வாமனருக்கு வந்து இது பண்ணார், உபநயன பூனல் போட்டு விட்டார். அப்போ யார் வந்து இவருக்கு வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணினார்னா, சாட்சாத் சூரிய பகவான் உபதேசம் பண்ணினார். அப்புறம் வந்து ஜபமாலை யார் கொடுத்தாருன்னா வந்து சரஸ்வதி தேவியே கொடுத்தார். அப்புறம் வந்து மாந்தோல் யார் கொடுத்தாருன்னா தன்னோட தகப்பனாரான கஷ்யபரும் கொடுத்தார். அப்புறம் முக்கியமான வந்து கமண்டல் யார் கொடுத்தாருன்னா பிரம்மா கொடுத்தார். அப்புறம் யார் முதல்ல பிக்ஷா வந்தார்னா பிக்ஷாம் பகவதி சாக்க உமாயாம் அம்பிகாம் சதி அப்படின்னு ஆதிபராசக்தி வந்து முதல் பிக்ஷை அவங்க தான் வாங்கினான். அதுக்கப்புறம் அந்த ரூபத்தை பார்த்தா தம் மட்டும் வாமனம் துஷ்டா மோதமான மகர்ஷையாக அப்படின்னு பண்ணி வச்சவர்கள் வந்து ஒரே குஷியாக இருந்தது. அப்புறம் வந்து அப்படியே ஓட்டும் நடையாக கையில் கொடையை பிடிச்சிட்டு அந்த கொடை வந்து யார் கொடுத்தாலும் குபேரன் கொடுத்த கொடை. அந்த குபேரன் கொடுத்துட்டு கோமலம் தரிச்சுட்டு பூனலோடையே வந்து சுவாமி வந்து வரார், கருவப்புள்ள வச்சுட்டு அப்படி வரார். அப்படி ஓட்டும் நடையாக நடக்கிறத பார்த்த உடனேயே எங்கே வந்தார்னா பிருகுகச்சம்னு இருக்குது, இப்போ வந்து பருச்சுன்னு குஜராத்தில் இருக்கேன். அந்த குஜராத்தில் போய் மகாபலி வந்து பெரிய யாகம் நடத்துகிறார். அந்த சமயத்தில் பண்ணி வைக்கிற வாத்தியார்கள் வந்து எல்லாரும் பார்க்குறார், தீட்சிதர்கள் பார்க்குறார். ஆஹா, வந்தவர் வந்து இவர் சூரியனா இல்லை வந்தவர் சனத்குமாரரா, அப்படி சனத்குமாரோ தீட்சையாக அப்படின்னு எல்லாரும் பார்க்குறார். அந்த ரூபத்தை பார்த்து ரசிக்கிறார். அவள் வந்து யஜ்யத்தை ஃபுல்லாக மந்திரத்தை சொல்ல முடியல. யஜ்யத்தை வந்து சில பேர் வந்து தடுமாறுறா, சில பேர் வந்து ரூபத்தை பார்க்குறா, சில பேர் வந்து அப்படியே மேனி சிரிக்கிறா அப்படின்னு வாமனமூர்த்தியை பார்த்துட்டே இருக்கார். அப்படி பார்க்கறச்சே வந்து அவள் வந்து எல்லாருமே வந்து பார்த்த உடனே கடைசியில் பலியோட யாகம் எங்கே நடக்கிறதோ அந்த நர்மதா நதி தீரத்தில் ஒட்டினாப்பில் வந்து சேர்ந்தார். வந்த உடனே பலி வந்து காலை உண்டு கை கூப்பிட்டு பேசுகிறார். स्वागतं ते नमस्तुभ्यं ब्रह्मन् किंकरवामि ते ब्रह्मर्षीणां तपस्साक्षात् मन्ये त्वार्यवपुर्धनम् अद्य नः पितरत्युत्ता अद्य नः पावितं कुलम् अद्य सुष्टक्रतुरयं यद्भवान् आगतो गृहान्. அதாவது स्वागतं ते नमस्तुभ्यं, சுவாமி வாங்கோ, பிரம்மன் கின்கரவாமி தே, உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வினயமாக கேட்டேன். அதனால நீ பார்த்த அப்படி இருக்கா, பிரம்மர்ஷினா தபஸ் சாட்சாத், இப்படி உன் தபஸ் பார்த்தா நீ பிரம்மர்ஷிக்கிற போல இருக்கியே, துவாரிய அந்நே துவாரிய வப்புத்தரம், உன்னை போல உயர்ந்தவர் வேறு யாருப்பா உண்டு அப்படின்னு சுவாமியை ஸ்துதி பண்ணுறார். அதனால நீ வந்ததுனாலே அத்தியன பிதரஸ்திருப்தாக, அதனால எங்கள் மூதாதைகள் எல்லாரும் திருப்தி அடைஞ்சார். அதனால் அத்தியனகா பாவிதம் குலம், உங்களை அப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷனை, உங்களை மாதிரி மகாபுருஷனை பார்க்கறதுக்கு எங்கள் குலமே உத்தாரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே சுவாமி வந்து இவர் பேசுகிறத பார்த்து ரசித்து சிரிக்கிறார். ஆஹா, இவர் அழகாக பேசுகிறாரே, இந்த பேச்சில் என்னன்னா சம்ஸ்காரம் தெரியுது.
ஏன்னா மேலே வந்து பகவான் வந்து அவன் மூதாதைகளை பெருமையை சொல்ல போகிறார் அவர். அதனால உங்கள் கொள்ளு தாத்தா இருந்தார்ல, அவர் வந்து மீசையை முறுக்கிண்டு கதையை சுருட்டிண்டு எங்கடா ஹரி அப்படின்னு வந்து 3 லோகத்தை வந்து தேடி வந்து பகவான் எங்கேன்னு சுற்றினார். அதனால பட்டத்திரி சொன்னவன் பகிர்திஷ்டே அந்தஸ்திரு கதிரே சூஷ்மா பப்புஷா. அதனால பகவான் எங்கடா வைகுண்டம் எங்கடா, பகவான் வைகுண்டபதி நாராயணர் எங்கடா அப்படின்னு முறுக்கின்ட்டு அந்த பக்கம் அலைஞ்சார். நேற்று பார்த்தோமே. அப்புறம் கடைசியில் பகவான் வந்து வைகுண்டத்தில் பரவாஸ் தேவராக இருந்த பகவான் அவர் ஹிருதயத்துக்குள்ள ஒளிஞ்சார். அதனால வந்து பகவான் எங்கேன்னு தேடி ஓடினாரே, அப்பேற்பட்ட ஹிரண்யகசிபுவோட கொள்ளு பேரன். அதனால அவரோட புத்திரன் இருக்காரே பிரகலாதம் கேசவ பிரியம். அந்த பிரகலாதன் எப்பேற்பட்ட பக்தி பண்ணார். சின்ன வயசுலேருந்தே வந்து அப்பா வந்து படாத கஷ்டமும் கொடுத்தார். இந்த படாத கஷ்டமும் கொடுத்து வந்து என் மேலே பக்தியும் உடலை. ஏன்னா நீக்க வர நிரம்ப பகவானை பார்த்துருக்காரு. நேற்று பார்த்தோமே, நீக்க வர நிரம்ப பகவானை வந்து தரிசனம் பண்ணார். அந்த பக்தினாலேயே நான் என்ன பண்ணேன்னா பக்த சாம்ராஜ் சக்கரவர்த்தின்னு முடி சூட்டினார், சுவாமியே வந்து சூட்டினார். அதுக்கப்புறம் அவரோட புத்திரன் வந்து விரோச்சனன் இருந்தார். என்ன கேட்டாலும் தானம் பண்ணுவார் அவர். வள்ளல், கொடை வள்ளல் அவர். அதனால வந்து தேவர்கள் வந்து இவரை வந்து யுத்தத்தை ஜெயிக்க முடியல, இவரோட யுத்தத்தில் வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு வந்து இவ வந்து பாடுபடுற தேவர்கள். அதனால இவர் வந்து பெரிய தர்மாத்மா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனை வந்து தானம் கேட்டால் அப்படியே வாங்கிடலாமேனால இவ என்ன பண்ணா, ட்ரிக்கு பண்ணா. இவரை ட்ரிக் பண்ணுறதுக்காக அந்தரர்கள் வேஷமாக போய் அவர்கிட்ட யாச்சகம் கேட்டார். அப்போது இந்த விரோச்சனனும் வந்து வந்தது வந்து தேவர்கள் எங்கள் உயிரை வாங்குறதுக்காக வந்து இவன் வந்து வந்திருக்கா, என்னை ஜெயிக்க முடியலனாலும் இந்த ரூபத்தில் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே அதை அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறான்னு பார்க்காம கேட்டது தானம்னால தன் தலையே கொடுத்துட்டார். அத்தகைய விரோச்சனோட புத்திரனான் இருக்கியே அப்படின்னு இவ குலத்தையே கொண்டாடின உடனேயே வந்து இவ கேட்குறார். கேட்டு சுவாமி இவ கேட்குறார், அஹோ பிராமணதா யாதாத் வாச்சஸ்தே விருத்த சம்மதாக தொம்பாலோ பாலிஷபதி சுவாத்தம் பிரத்யபுதோ யதா அப்படின்னு இவளை கொண்டாடிண்டே வரச்சு சுவாமி வந்து கேட்டார், எனக்கு வந்து 3 அடி மண்ணு வேணும்பா அப்படின்னு வந்து கேட்ட உடனே தொம்பாலோ பாலிஷமதிகி, நீ முன்னாடி பேசணும் நல்லா இருந்ததுப்பா, அதனால உன் மத்தி வந்து கொஞ்சம் சின்ன கொண்டாட்டமாக இருக்கேப்பா, சின்ன பையனாட்டமாக நீ இருக்கியேப்பா. ஏன்னா மச்சோபி சமாராத்திய லோகானாம் ஏகமீஸ்வரம், என்ன கேளு, நான் லோகத்துக்கே நான் தான் தலைவன். ஏன்னா என்கிட்ட எல்லா சம்பத்து இருக்கு, எல்லா தனங்கள் என்கிட்ட இருக்கு, நீ எதை வேணா கேளு, நான் உடனே கொடுக்க தயார், இதை விட உயர்ந்த வஸ்து கொடுக்க நான் தயார். அதனால நீயோ வந்து இப்போ பிரம்மச்சாரியா இருக்கியே, உனக்கு தக்க ஒரு பொண்ணை பார்க்கட்டுமா, உனக்கு விவாகம் பண்ணிட்டுமா, நீ வந்து பொண்ணை கேட்கணும் என்கிட்ட நிறைய அழகான பெண்கள் இருக்கார், உடனே கல்யாணத்துக்கு நான் கொடுத்துருவேன், ஏற்பாடு பண்ணிவிடுவேன் நான். அப்புறம் உனக்கு தனம் வேணுமா என்கிட்ட கேளு, நான் அத்தனை தனமும் உங்ககிட்ட கொடுத்துருவேன். அப்புறம் உனக்கு ஏதாவது வீடு வேணுமா, ஏதாவது ஒரு ராஜ்யம் வேணுமா, பாதி ராஜ்யமே உங்ககிட்ட கொடுத்துருவேன் இப்படின்னு மேலே 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 சொல்கிறார். இவரோ வேண்டாம், எனக்கு எதுப்பா விவாகம், நான் பிரம்மச்சாரியாச்சே, இப்போ தான் புனலே போட்டிருக்கா, எனக்கு எது விவாகம் அப்படின்னு சுவாமி அதை நிராகரிச்சார், அதை தள்ளினார். அப்புறம் இன்னொன்று வந்து தனத்தை கேட்டார், நான் பிரம்மச்சாரி, நான் வேதம் படிக்கிறதுக்கு தான் வந்து இந்த கோலத்தில் இருக்கேன், எனக்கு ஏது தனம், அந்த தனத்தை தள்ளினார். அப்புறம் எல்லாத்தையும் தள்ள சுக்ரா யார் கூர்ந்து கவனிச்சாரோ தெரியல, அவர் பக்கத்தில் இருக்கிற ஆச்சாரியான சுக்ராச்சாரியார் கூர்ந்து கவிச்சார். அப்புறம் தடியாக பலியை வந்து கூப்பிட்டு சுவாமி மகாராஜா, நீ வந்து டீல் பண்ணுற ஆள் வந்து யாருன்னா அவர் பயங்கரமான ஆளுபா. ஏன்னா நம்ம கொடுக்குற ஆளோ எப்படி இருக்காருன்னா அவள் வந்து நிறைய வேணும் 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 கேட்குறாரு, இவர் பார்த்தா போதும் 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 கேட்குறார். அதனால வந்து இவர் பகவான். அப்புறம் வந்து நீ வேற வாக்கு வேற கொடுத்துட்டியே, என்னை தவிர வேற யார்ட்டையும் போய் யாச்சகம் கேட்கக்கூடாதுங்கிற. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் வந்து பகவான் வந்து திருட ஆரம்பிச்சிட்டார். அப்போ வந்து கேட்டா அது பட்டத்திரி கதை சொல்ற, அங்கே இருக்கிற கோபி கேட்டா, கிருஷ்ணா நீ என்கிட்ட கேளு கிருஷ்ணா, நான் வந்து உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு கேட்கச்சு. அவன் சொல்கிறான், மமக்கலு பலியேக யாச்சம் தாவதாஸ்தார், அதனால பலிக்கிட்ட ஏற்கனவே நான் யாச்சகம் பண்ணினேன், அதனால உங்ககிட்ட நான் கேட்டு நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் பட்டத்திரி சொன்ன மாதிரி இவர் வந்து கிருஷ்ணாவதாரத்தில் இனிமேல் யார்ட்டையும் கேட்கல, அதனால சுவாமி திருடினார். அதனால பலிக்கிட்ட கேட்டதுனால பகவானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ஓரத்தில் வந்து இவர் 2 பேர் பேசுறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார், உள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா இவர் குரு கிருபையினால வந்து எல்லா சம்பத்தையும் எல்லாமே வந்து சம்பாதிச்சார், குருவோட அனுகிரகத்தினால சம்பாதிச்சார். அதனால வந்து அந்த எல்லா சம்பத்தும் வந்து ஓட்டாண்டியா போகணும்னா அதுக்கு என்ன, குரு சபிக்கணும். அதனால மனசுல வந்து இவர் வந்து வேற எந்த நாமமும் சொல்லல, சுக்கராச்சாரிய சபிச்சா தேவலியே, சுக்கராச்சாரிய சபிச்சா தேவலியே அப்படி உள்ள வந்து ஒரு ஜபம் பண்ணிட்டே இருக்கார். ஜபம் பண்றச்சு இவர் வந்து மேல சொல்ற, இந்த மாதிரி ஜாக்கிரதையா இருப்பா, அதனால வேற ஏதாவது பொய் சொல்லி ஏதாவது சமாளிச்சு
பார்த்துக்கோ. அதனால வந்து பொய் வந்து சொல்றது ஒன்றும் அதர்மம் இல்லை. 3 விதமாக பொய் சொல்லலாம். ஸ்ரீசு நர்ம விவாகேச்ச விருத்தியத்தே பிராண சங்கட்டே. அதனால ஸ்ரீசு நர்ம விவாகேச்ச. அதனால பையனுக்கு ரொம்ப வருஷம் கல்யாணமும் நடக்காதனால வந்து அவன் வந்து அந்த பொண்ணு வந்து என்னன்னா வந்து நல்லா பாடுற குரல் உண்டு. அந்த காலத்தில் பார்த்தா அந்த பொண்ணு நல்லா பாடினாதான் வந்து கல்யாணமே பண்ணுவான். அதனால அந்த பொண்ணு பாடுறது எப்படின்னா அவள் வந்து எம்எஸ் லெவலுக்கு பாடுவான் அந்த பொண்ணு. அதனால வந்து அவள் பாடினா அடுத்த சங்கீத கலாநிதி அவார்டு வந்து இந்த அம்மா தான் வாங்கிப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அந்த வரனுக்கு கொடுத்துருவா. அதனால ஸ்ரீசு நர்வ விவாகேச்ச. அப்போ மிருத்தியத்தே பிராண சங்கட்டே. அப்புறம் இன்னொன்று வந்து யாராவது வந்து உயிரை வாங்க போறா, மாட்டை உயிரை வாங்க போறான். அந்த மாட்டை உயிரை வாங்குறச்சே வந்து ஒருத்தர் வந்து கேட்குறா. இந்த பக்கத்தில் வந்து மாடை வந்து ஒருத்தர் வந்து ஓரமாக வச்சுட்டார். அப்புறம் வந்து இந்த பக்கத்தால் போய் கேட்குறா, மாடு எங்கடா இருக்குன்னு கேட்டால் அந்த பக்கத்தில் போச்சுன்னு அப்படின்னு காட்டி கொடுத்தார். அது வந்து தர்மத்தில் விருத்தம் கிடையாது. ஏன்னா அந்த மாடை நீ காப்பாற்றுற. அதான் பிரித்தியத்தே பிராண சங்கட்டே. இந்த விதத்தில் நீ பொய் சொன்னாலும் கோபிராம ரிதாத்தாய நாடுத்தம் சாஜுகுப்சிதம். அதெல்லாம் கோக்கும் பிராமணனுக்கும் நல்லது உண்டாகும்படியா அதுக்கு பொய் சொன்னால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதாவது சால்ஜாப் சொல்லி தள்ளி விட்டுரு அப்படின்னு சொன்னார். இவர் அதுக்கும் கேட்கல. அதனால பலிக்கு இன்னும் குஷியாக எடுத்து வந்தது பகவான் கேட்டவனே இன்னும் நிறைய கொடுக்கணுமே அப்படின்னு ஆசை வந்த உடனே சுக்கராச்சாரியோட வாக்கை நிராகரிச்சார். அவர் சுக்கராச்சாரியருக்கு வந்ததே கோபம். அதனால நீ வந்து பகவான் வாங்கினா நீ லோட்டாண்டியா போயிடுவடா அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்படி சொன்னார். ஆனால் மனசில் என்ன தோணிடுச்சுன்னா மகாத்மா ஆச்சே, பரம மகாத்மா ஆச்சே, வதான்யன் ஆச்சு. ஏன்னா 3 குணம் மகாபலிக்கு. பிரம்மண்யன், சத்தியசந்தன், வதான்யன். பிரம்மண்யன்னா பிராமணர்களை மதிக்கிறவர். சத்தியசந்தன்னா சொன்ன வாக்க எப்போதுமே உண்மையை பேசுறவர். வதான்யன்னா சொன்னதை வந்து மீறமாட்டார். சொன்ன வாக்கு வெச்ச வாக்கு. அது நம்ம வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். நம்ம இந்த டெட்லைன் கொடுத்தோன்னு போய் அந்த டெட்லைன் வந்து கொடுக்குறவர அந்த அதால் வதான்யன்னு பேர். இப்படி 3 விதமான குணவான் உடையவர், 3 விதமான குணமுடையவர் பலி. அதனால் மேலே வந்து பகவானை போய் தானம் கொடுக்கலான்னு இருந்தார். அதனால் 1 அடி மண்ணை கொடுத்தார். அந்த 1 அடினால வந்து தேவலோகத்தை அளந்தார். 2வது மண்ணினால் பூலோகத்தில் அளந்தார். 3வது அடி வந்து எங்கே அளந்துருது பார்க்கறச்சே தன்னோட தலையை கொடுத்து ஏன்னா ஆத்ம நிவேதனம் அப்படின்னு தன்னையே பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணினார். அந்த பண்ண பக்தினாலேயே வந்து தேவர்கள் எல்லாரும் புஷ்ப மழை பொழிகிறார். அப்புறம் பகவான் வந்து எல்லா சொத்தையும் வந்து தேவலோகத்தையும் திருப்பி கொடுத்துட்டார். அப்புறம் மகாபலிக்கு வந்து இதை விட ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணினார். என்னன்னா வந்து நீ வந்து சுதலோகத்தில் இருப்ப. நான் சில பேர் என்ன சொல்லுவார்னா பலியை வந்து தலையில் வச்சதுனால அச்சலப்பாத தள்ளி விட்டாருங்கள. வாஸ்தவமாக பலியை ஒன்றும் தண்டனைலாம் பண்ணல. ஏன்னா பலி வந்து அப்பேற்பட்ட தான பிரபு, கொடை வல்லல் பலி. அதனால வந்து பகவானு கொடுத்தனால இவ்வளோ பரிசுத்தி வந்தது பார். அப்போ சுக்கராச்சாரியர் சொல்கிறார் பகவான்டா கொடுக்காதரான்னு சொன்னார். அதை மீறியும் இவர் கொடுத்தார். ஏன்னா பகவான் மேலே இருக்கிற பக்தி. ஏன்னா பிரகலாதரை ஊட்டி விட்ட பக்தினால, இந்த பக்தினாலேயே சுவாமிகிட்டே தன்னை கொடுத்ததுனால பகவான் வந்து அத்தனையும் கொடுத்துட்டார். அதனால சுதரலோகத்தில் நீ இந்திரனா இருப்ப, நீதான் அதிபதி. உன் வாக்குப்படி எல்லா அசுரர்களும் இருப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா நானும் தாயாரும் வந்து உனக்கு காவல்காரனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதோட பலி சரித்திரம் பூர்த்தியாகுது. இதுக்கு அடுத்ததாக வேதத்தை காப்பாற்றுறதுக்காக சுவாமி வந்து மத்ஸ்யாவதாரம் எடுத்தார். அப்படி மத்ஸ்யாவதாரம் இருக்கச்சு சத்தியவிரதன் ராஜா இருந்தார். அந்த சத்தியவிரதன் ராஜா இருக்கச்சே வந்து அவர் வந்து நதியில் வந்து சந்தியாவந்தம் பண்ணிட்டு இருக்கார், அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். சந்தியில் வந்து பிரார்த்தனை பண்ணுறச்சே அந்த சமயத்தில் ஒரு சின்ன மீனை பார்த்தார். அவர் அக்கியம் விடுறச்சே. அப்புறம் அந்த அக்கியம் உடைச்சு திரும்பி எடுத்து பார்த்தா அந்த மீன் திரும்ப வருது. அதை பார்த்து அந்த மீன் வந்து பேச ஆரம்பிக்கிறது. சுவாமி என்னை வந்து இப்பேற்பட்ட பெரிய நதியிலலாம் நான் கொண்டு விடாத சுவாமி, பெரிய பெரிய திமிங்கலம்லாம் என்னை கபலீகரணம் பண்ணிடும், அதனால வந்து தனியாக ஒரு இடத்துல சேர்த்து விடுன்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு கலசத்தில் வந்து சுவாமி அந்த கலசத்தை மீனை கொண்டு வந்தார். அப்புறம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சுவாமி தண்ணி கம்மியாக இருக்குது சுவாமி, என் மூச்சு முட்டுறது சுவாமி, அதனால ஸ்விம்மிங் பூலில் போட்டார். ஸ்விம்மிங் பூலை கட்டி புதுசாக ஸ்விம்மிங் பூலில் வந்து போட்டார். அப்புறம் அதை விட பெருசாகிட்டார். அப்புறம் மேலே தூக்கின் வந்து பெரிய குட்டையில் போட்டார். அந்த குட்டையை விட இன்னும் பெருசாகிட்டார். அதனால் வந்து சமுத்திரத்தில் போட்டார். சமுத்திரத்தில் போட்ட உடனே எல்லாரையும் ஐஷன் வந்தார். எல்லா விதமான பகவான் ஆக்கியபடி எல்லா ஜீவராசிகளும் ஐஷன் வந்து 7 ரிஷிகளும் எல்லாருமே ஐஷன் வந்தார். ஏன்னா மகாபிரளயம் நடக்க போகிறது. அவர் வந்து யாருன்னா பாண்டிய தேசத்து மன்னனாக இருந்தார். அடுத்த மன்வந்திரத்தில் நீ வந்து மனுவாக இருப்ப அப்படின்னு சுவாமி அனுகிரகத்துப்படி வைஸ்வத்த மன்வந்திரத்துக்கு இவர் மனுவாக ஆக போகிறார். அதனால சுவாமி அனுகிரகத்துப்படி பகவான் ஆக்கியபடி பகவான் வந்து ஐஷன் வந்தார்.
பகவான் ஆகியபடி எல்லாருமே வந்து படகுல வந்து ஐஷன் வரச்சே, அப்போ யார் எந்த வேதத்தை வந்து ஹைகிரீவன் வந்து திருடின்னு போனானோ அந்த ஹைகிரீவனை நிகிரம் பண்ணினார் அப்படின்னு மத்ஸ்யாவதார சரித்திரத்தோட பூர்த்தியாருது. இதுக்கு அடுத்ததாக வந்து வைவஸ்வத மன்வந்தரோட சரித்திரம் நவமஸ்கந்தத்தில் பார்த்தா 2 வம்சம், சூரிய வம்சம் சந்திர வம்சம்னு பேர். அந்த வைவஸ்வத மன்வந்தருலேருந்து வந்தவர் தான் வந்து சூரியன் தான் வந்து முதல்ல தெய்வம் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன்லேன்னு அந்த ராஜா சொன்னேன், அந்த ராஜா ஜென்மத்தில் வந்து வைவஸ்வத மனுவான அந்த வைவஸ்வத மனுவோட புத்திரன் தான் இஷ்வாக்கு. அந்த இஷ்வாக்குலேருந்து அப்படியே வம்சாவளி சொல்லிகிட்டே வரார். அவள் எல்லாருமே எப்படி இருந்தானா, எல்லாரும் வந்து அவள் வந்து சத்தியசந்தராக இருந்தா, எல்லாருமே தர்மாத்மாவாக இருந்தா, எல்லாருமே வந்து அவள் சொன்ன வாக்கு அப்படி நடமாட்டா, அவள் அனுஷ்டானத்தை விட்டு விளங்கவே மாட்டா. அப்பேற்பட்ட உதார குணத்தோடு அவள் எல்லாரும் இருந்தா. ஆனால் அதில் வந்து அப்பேற்பட்ட மகாராஜா யாருன்னா அம்பரீஷ மகாராஜா சொல்ற. அம்பரீஷ மகாராஜா எப்படி இருந்தார்னா, அம்பரீஷோ மகாராஜா சப்ததீபவதீமகி அப்படின்னு 7 தீபத்துக்கும் அவர் தான் வந்து அதிபதியாக ஆனார். அவர் வந்து எல்லாத்துக்கும் 7 கான்டினென்ட்ஸுக்கும் இந்த 7 உலகத்துக்கும் இந்த ஓல் வேர்ல்டுக்கு அவர் தான் வந்து சக்கரவர்த்தியே. ஆனால் அவர் மனசு என்னன்னா பகவத் பக்தியிலே இருந்தது. அதனால் அவ்யயாந்தம் ஷியம் லத்வா, கிடைச்ச எல்லா வஸ்துகளும் வந்து அது மேலே ஆசைப்படாமல் அதெல்லாம் மண்ணாங்கட்டின்னு ஓரம் கட்டிட்டார். அதனால் அவர் குலதெய்வம் யாருன்னா வந்து திருவரங்கத்தில் ரங்கநாத பெருமாள் தான். அந்த ரங்கநாதர் கோயிலை வந்து அவர் போய் நித்தியம் போய் சேவிப்பார். ஆனால் நிச்சயமாக வந்து இந்த கோவில் அவர் தான் வந்து க்ளீன் பண்ணுவார். ஆளை நியமிக்க மாட்டார். அவரே போய் தனியாக சுவாமி இடத்துல போய் வேண்டிண்டு அங்கே போய் தியானம் பண்ணிட்டு அந்த சுவாமியை வந்து ஒரு சுவாமியோட ரூபத்தை வந்து மனசை உள்வாங்கிட்டு அப்புறம் சுவாமியை வந்து என்ன வஸ்திரம் கொடுக்கணுமோ அத்தனை வஸ்திரமும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அங்கே ஒரே அழுக்காக இருக்கேன்னு அவரே தொடப்பை எடுத்துன்னு பெருக்கின்றார். அதனால வந்து இத்தனையும் சுவாமிக்காகவே வந்து அவர் வந்து உழைச்சிட்டு இருந்தார். அவர் எப்படி பண்ணார்னா, சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோ வச்சாம்சி வைகுண்ய குணானுவர்ணனே கரோ ஹரே மந்திர மாஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுசக்கதோதயே முகுந்த லிங்காலய தர்சனே திருஷௌ தத்பிருத்ய காத்திர ஸ்பர்ஷோங்க சங்கமம் காணுசத்பாத சரோஜ சௌரபே ஸ்ரீமத் துளசியா ரசனாம் ததர்பிதே. அதெல்லாம் சவைமன கிருஷ்ண பதாரவிந்தயோ, அவன் மனசு முழுக்க கிருஷ்ணரோட திருவடியை சமர்ப்பணம் பண்ணினார். வச்சாம்சி வைகுண்ய குணானவனே, வாக்கு நிறைய பகவான திருநாமங்களே சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் யாராவது பகுகுணம் சொல்றானா காதை கொடுத்து கேட்பார். யாராவது சொல்லலையா தானே சொல்லுவார். கரோ ஹரே மந்திர மார்ஜனாதிஷோ, 2 கைகளால் எதுக்கு 2 கைகள் படித்த பயனா பகவானுக்காக வந்து பகவான் எங்கே வந்து நடமாடுறாரோ பகவானோட திருவீதி உற்சவம் நடக்கிறது. அந்த திருவீதி உற்சவம் நடக்கிறச்சே இவர் என்ன பண்ணுவார், இவரே வந்து தொடப்பக்கட்டை எடுத்துட்டு பெருக்குவார். எப்படி அப்பர் பெருமான் சைவத்தில் இருந்தாரோ என் கடன் பரிசெய்து கடப்படை அப்படின்னு உறவார்படையோடு இருந்தாரோ அந்த மாதிரி அம்பரீஷ் சக்கரவர்த்தி வந்து இவரே வந்து கோவிலை சுத்தம் பண்ணார். கரோ ஹரே மந்திர மார்ஜனாதிஷு ஸ்ருதின் சக்கார அச்சுத சக்கத்தோதையே அப்படின்னு காதால சுவாமி கதையை கேட்டார். அப்புறம் மேலே முகுந்த லிங்காலே தர்சனே திசோ, இது 2 கண்ணால் எதை பார்ப்பார்னா சுவாமியே பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் தத்பிருத்ய காத்திர ஸ்பர்ஷோங்க சங்கமம், அப்புறம் இந்த சரீரத்தினால என்ன பண்ணுறாருன்னா எழுத்தாப்புல அடியார்கள் வந்தால் அந்த அடியார்கள் வந்து வாரி கட்டி பிடிப்பார். அப்புறம் கிராணம்ச தற்பாத சரோஜ சௌரபே, அதனால மூக்குனால எதை முகழ்வார்னா பகவானோட திருவடியிலே ஒட்டி இருக்கிற துளசியை வந்து முகழ்வார். ஸ்ரீமத் துளசியா ரசனாம்ச ததர்பிதே. அப்புறம் எதை வந்து சாப்பிடுவார்னா துளசியே சாப்பிடுவார். அப்படின்னு வந்து இத்தனை லட்சணத்தோடையே வந்து அவர் பக்தி பண்ணிட்டு இருந்தார் சுவாமிகிட்ட. சுவாமியோடையே வந்து தன்னை சம்பந்தம் படுத்தின்றார். அதனால வந்து அவர் வந்து முக்கியமான வந்து ஏகாதசி விரதம் எப்பொழுதுமே இருப்பார். அந்த ஏகாதசி விரதம் என்னன்னா வந்து என்ன விசேஷம்னா, அந்த ஏகாதசி விரதம் கடைப்பிடிச்சா சகல பலனும் உண்டாகும். ஏன்னா ஏகாதசி விரதத்தில் வந்து அந்த விரதத்திலே வந்து நான் சுவாமியாக இருக்கேன் அப்படின்னு சுவாமியே சொல்கிறார். அதனால வந்து துக்காராம ரதமுகத்தை சொல்கிறச்சே கண்டி துளசி விரவா விரதகரா ஏகாதசின்னு, அதனால் கழுத்தில் எப்போதுமே துளசி மாலை தரிச்சுன்னு இருக்கணும். அது வந்து பகவத் பக்தர்களோட லட்சணம். அப்புறம் முக்கியமாக என்ன விரதத்தை அனுஷ்டிக்கணும்னா ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கணும். இவர் நித்தியமாக ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பார். அப்புறம் துவாதசி வந்து பாரணம் பண்ணுவார். அப்படி துவாதசி அதுக்கு அடுத்து மறுநாள் துவாதசியில் தான் வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவார். ஏன்னா 3 ஏகாதசி விரதம் சொன்னால் 3 நாள் விரதம் ஆக்சுவலி. தசமின்னு எடுத்தான்னு ஒருவேளை தான் சாப்பாடு. அப்புறம் ஏகாதசியில் பார்த்தா என்ன ஃபுல்லாக சாப்பாடு கட்டு. வெறும் சக்தி இருக்கிறவா வந்து அவள் வந்து அன்னமில்லாத பக்ஷணங்கள் சாப்பிட்டா போதும். அப்புறம் கொஞ்சம் சக்தி இருக்கிறவா என்ன பண்ணுவான்னா பால் குடித்தா போதும். அப்புறம் சக்தி இருக்குது அப்படின்னா தண்ணி மட்டும் பானம் பண்ணால் போதும், ஜலத்தை மட்டும் பானம் பண்ணால் போதும். இப்படின்னு ஏகாதசியில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. அந்த ஏகாதசி விரதத்தை இவர் வந்து நிர்ஜல ஏகாதசி அனுஷ்டிக்கிறார். தண்ணியே குடிக்க மாட்டார். அந்த ஏகாதசி விரதம் அதுக்கு மறுநாள் என்ன துவாதசி.
துவாதசியில் என்ன விசேஷம்னா ஒருவேளை சாப்பாடு, தசமி மாதிரியே. அப்படி ஒருவேளை வந்து இவர் என்ன பண்ணுவார்னா அடியார்களை கூப்பிட்டு வருவார். அடியார்கள் ஐஷன் வந்து அவருக்கு எல்லாரும் சாப்பாடு பரமாறினதுக்கு அப்புறம் தான் கடைசியில் இவரே சாப்பிடுவார். ஆனால் அப்படி விரதத்தோடு இருந்தார். இப்படி இத்தனை வருஷமாக விரதமாக அனுஷ்டிக்க பகவான் சந்தோஷப்பட்டு சுதர்சன சக்கரத்தையே கொடுத்துட்டார். சக்கரத்தை பிரசாதமாக கொடுத்து அந்த சக்கரத்தை ஓரமாக வச்சுட்டு பூஜை அறையிலே இருக்கார். அப்போது பரீட்சை பண்ணணும், இவர் பக்தி பண்ணுறாரா இல்லை போலியாக பண்ணுறாரா பரீட்சை பண்ணுறதுக்கு துர்வாச மகர்ஷி வந்தார். அப்படின்னு பரீட்சை வர்றதுக்காக வந்து அம்பரீஷர் வீட்டில் வந்தால் இவருக்கு பாத பூஜையை பண்ணி நமஸ்காரம் பண்ணி இவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்தார். மேலே சொல்கிறார், நான் அனுஷ்டானம் பண்ணுறேன், நான் வந்து நதிக்கரைக்கு போகிறேன், நதிக்கரையில் போய் நான் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு எனக்கு உண்டான பகவான் ஆராதனை பண்ணுறேன், ஆராதனை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தா அவர் வந்து அந்த குளிர் நடையில் நீராடணும், ரொம்ப நேரம் நீராடிகிட்டே இருக்கார் ஒரு பாட்டுக்கு. அப்படின்னு காலம் போயிட்டே இருக்குது. போக 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 என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அவர் வந்தால் தான் சாப்பிடணுமே, இல்லைன்னா சபிச்சிருவாரே, பயங்கரமான ரிஷியாக இருக்காரே. அதனால் போய் வாத்தியார்கிட்ட போய் கேட்டார். அவர் சொன்னார், அதனால் விரதத்தை பங்கம் படுத்தணும்னு, அதனால் சாப்பிட்ட பலன் எப்போ உண்டுனா அந்த துளசியில் வந்து ஒரு ஜலம் குடித்தா போதும், அந்த ஜலம் குடித்தா சாப்பிட்ட பலன் உண்டு, அதனால் சாப்பிட்ட பலன் உண்டு, சாப்பிடாத பலனும் உண்டு, அதனால் வந்து நீங்கள் அந்த ஜலத்தை போய் குடி அப்படி சொன்ன உடனே அவன் நிர்பந்தப்படி அவர் குடித்தார். அப்போ தட்சணத துர்வாச மகர்ஷி வந்து பார்த்தா, எனக்காக நீ வந்து காத்துட்டு இருந்தியா அப்படின்னு தெரிஞ்ச உடனே கண்ணை மூடிட்டு பார்த்தா இவர் ஜலத்தை குடிச்ச உடனே வந்ததே கோப்பம். அம்பரீஷா, என்னை மீறி நீ சாப்பிடுவியா, என்ன தைரியம் உனக்குனால தன்னோட ஜட்டையிலேருந்து ஒரு முடியை கிள்ளி எறிஞ்சார். கிள்ளின வேகத்தில் அங்கேருந்தே ஒரு பிரேதம் கிளம்பி அம்பரீஷனை தாக்க வந்தாரா. அவரோ பயப்படல. பகவானே பாயுமான்னு ஒன்றும் அசரவே இல்லை. நான் தப்பு பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணது அதர்மமாக தான், அந்த பிரேதம் என்னை அழிக்கட்டும் அப்படின்னு தைரியமாக இருந்த. அப்புறம் உடனே வந்து சுதர்சன சக்கரமால தாங்க முடியல, ஓடி வந்து பிரேதத்தை வந்து சமாப்தி பண்ணி அப்புறம் துர்வாசரன் வந்து துரத்துறார். எல்லா லோகத்திலையும் துரத்துறார். தேவலோகத்துக்கு போறார், அப்புறம் பிரம்மா லோகத்துக்கு போறார், பரமேஸ்வரன் லோகத்துக்கு போறார், கடைசியில பெருமாள் லோகத்துக்கும் போயிட்டார். போய் வந்து பெருமாள்கிட்ட போய் கோவிந்தா கோவிந்தா என்னை காப்பாத்துப்பா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அவர் பாட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ பெருமாள் ஒன்றும் தெரியாத மாதிரி, துர்வாசா நீ எப்போவா பஜனை பண்ண ஆரம்பிச்ச? சுவாமி கொஞ்சம் சற்று பின்னாடி பாரு சுவாமி, என்ன வருது பாரு சுவாமி, சக்கரம் வருது சுவாமி. அதனால சொல்ற, அகம் பக்த பராதீனா ஸ்வதந்திர இவத்ஜ சாதுபிஹி கிரஸ்த ஹிருதயா பக்தைஹி பக்தஜன பிரியா. துர்வாசா, நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? இந்த சுதர்சன சக்கரம் இருக்கே, இந்த சுதர்சன சக்கரம் வந்து என் வசத்துல இல்லை. நான் வந்து யாருக்கு வசப்பட்டவர்னா, நானே யார் வசப்பட்டவர்? அகம் பக்த பராதீனா, நான் பக்தர்களுக்கு வசப்பட்டவர் தான். பற்றுடை அடியவருக்கு எளியவன் பிறர்க்கரிய வித்தகன் நம்மாழ்வார் சொன்னாரே, அந்த மாதிரி பக்தர்களுக்கு தான் பகவான் எளியவனா இருக்கார். ஏன்னா பகவான் வந்து கடனாளியா போயிட்டார். அவருக்கு என்ன கைமாறு பண்ணணும் பகவானுக்கே தெரியல. அதனால வந்து தன்னையே வந்து அம்பரீஷனுக்கு தாசனாயிட்டார். அதனால நீ என்ன பிரச்சனையா இருந்தாலுமே நீ அம்பரீஷன்கிட்ட போய் சொல்லு, அம்பரீஷன்கிட்ட போய் கேளு அப்படின்னு அம்பரீஷன் பக்கம் திரும்பி விட்டார். அவர் ஓடி போய் காலில் விழுந்த மாத்திர சுதர்சன சக்கரம் வந்து இருக்கிற இடம் தெரியாமையே போயிடுத்து. அவரும் எத்தனை வருஷமா காத்துருந்தார்னா 100 வருஷமா காத்துருந்தார். நிரு ஆகாரமா அவர் வரட்டமே சாப்பிட்டமே அப்படின்னு அந்த விரத்தமோட இருந்த உடனே அம்பரீஷனோட உபச்சாரத்தை மேலே ஏற்றுண்டார் அப்படின்னு அம்பரீஷரோட பக்தியை சொன்னார். அப்புறம் மேலே நிறைய ராஜாக்கள் வர்ணனை சொல்லிகிட்டே வரச்சே இல்லை முக்கியமான சூரியவம்சம் யார் ஞாபகம் வரும்னா ராமபிரானை சொல்கிறார். அவரோட கதையை கேட்டால் என்னன்னா, தயா சீதா பகேம் அது லோகம் கேட்டால் புண்ணியம் உண்டாகட்டும், அத்தனான சகல சம்பத்து உண்டாகணுமால மேலே வந்து ராமகதையை ஆரம்பிக்கிறார். அப்படி ராமர் வந்து எப்பேற்பட்டவர்னா, அவர் வந்து பிறந்தது அயோத்தியில் பிறந்தார், யாகத்துக்கு பலனாக பிறந்தார். தேவர்கள் சரணாகதிக்காக வந்து தசரதர் பெரிய வேள்வி நடத்தினார். அந்த வேள்வி நடத்தின உடனே வந்து தசரதருக்கும் கௌசலைக்கு குமாரனாக ராமர் பிறந்தார். அப்புறம் வந்து சுமித்ரைக்கு வந்து லக்ஷ்மணன் சத்ருகன் பிறந்தார். அப்புறம் கைகேயி பரதன் பிறந்தார். இப்படி 4 பேருமே யாருன்னா பகவானோட அம்ச அவதாரம். இப்படி 4 பேருமே சின்ன வயசுலேயே வசிஷ்டர்லேருந்து பாதம் கற்பிந்து மேலே வந்து யாக சம்பரட்சணார்த்தமாக விஸ்வாமித்திர ஆயுஷன் வந்தார். ஆஷின் வரச்சே வந்து விஸ்வாமித்திரோட வச்சனத்துபடி தாட்டகையை வதம் பண்ணினார். மாரீச்சனை கடவுளை தள்ளி விட்டார். சுபாகுவை வந்து சமாப்தி பண்ணினார். அப்படி மேலே விஸ்வாமித்திரத்தின் அத்தனை அஸ்திரசஸ்திரங்கள் எல்லாத்தையும் கற்றுண்டார். எல்லா மந்திரங்களையும் கற்றுக்கொண்டு அப்புறம் வந்து மேலே விஸ்வாமித்திரக்கும் என்ன ஆசனை, சீதையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு போகிற போக்கில் நிறைய கங்கையோட கதைகள்லாம் சொல்லி, முருகப்பெருமானோட கதையெல்லாம் சொல்லி, அப்படி அகல்யோட சாபத்தை விமோச்சனம் பண்ணி அப்புறம் மேலே வந்து ஜனக பவனத்துக்கு வந்தார். அந்த ஜனக பவனத்தில் வந்து அவரோட வச்சனத்துபடி வில்ல
பல்ல ஒரு முறை உடைச்சார். உடைத்த உடனேயே தசரதோட வசனத்துக்காக காத்திருந்து ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்தது. ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடந்த உடனே 12 வருஷமா அயோத்தியில தகப்பனாருக்கு கைங்கரியம் பண்ணினார். அப்புறம் திடீர்னு எல்லாருக்கும் லோகத்துக்கும் எல்லா உண்டான புகழும் உண்டாக்கினார். அப்புறம் அதில் ஒத்த மந்திரை அசூயப்பட்டா, அந்த மந்திர அசூயப்பட்ட பையன்ல கைகேயி புத்தியை மாத்தினார். அப்புறம் கைகேயி தசரதன் வரம் கேட்டார். அந்த வரத்துக்கு கட்டுப்பட்ட தசரதன் ராமரை காட்டுக்கு அமிச்சார். ராமரும் பின் சென்று ராமர் சீதை காட்டுக்கு போனார். பின்தொடர்ந்து லக்ஷ்மணரும் போனார். அப்புறம் போற போக்கில் தானங்கள் அத்தனையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல சுமந்திரோட வாக்க கேட்டுட்டு இப்படின்னு சிங்கிபேரபுரம் போனார். சிங்கிபேரபுரம் போறச்சு அங்க குஹனை சந்திச்சார். அந்த குஹன்டேந்து ஆலம்பாலை பெற்றுக்கொண்டு தன்னோட முடியை ஜடா மகுடம் ஆக்கினார். அப்புறம் மேல பரத்வாஜ ஆசிரமத்தை தங்கினார். பரத்வாஜ கொடுத்த அதிதி சம்ஸ்காரத்தையும் எல்லாத்தையும் ஏத்துண்டு அப்புறம் அங்கே சித்திரகூடத்தில் வாசம் பண்ணினார். அப்புறம் எங்கேயோ ஊர்ல இருந்த பரதன் திரும்ப திருநாட்டுக்கு அயோத்திக்கு வந்தார். அந்த சமயத்தில் ராமர் போயிட்டார்னு கேட்ட உடனே தசரதர் பிராணனை விட்டார். அப்புறம் மேல தசரதனுக்கு சம்ஸ்காரம் பரதரே ஸ்வயம் பண்ணினார். அப்புறம் உடனே கைகேயி அம்மா கண்ணாப்பினார், திக்காரம் பண்ணினார். திக்காரம் பண்ண வேகத்தில் உடனேயே பரதரும் சத்ருகனும் எல்லாருமே சேர்ந்து ஓட்டும் நடையா போய் அப்படின்னு ராமரை தேடணும்னு மக்களோட மக்களா போனார். அப்ப போற போக்கில் குஹன் சந்தேகப்பட்டார், பரத்வாஜரும் சந்தேகப்பட்டா. அவ சந்தேகத்தை அத்தையும் நீக்கி மேல சித்திரகூடத்துக்கு போனார். சித்திரகூடத்துக்கு போய் ராமரை தரிசனம் பண்ணினார். ராமரை திரும்ப ராஜ்யத்துக்கு வான்னு கதறினார். ராமர் அதை மறுத்தார். அப்புறம் தசரதர் காலகதி அடைஞ்சார். கேட்ட உடனே கிடைத்த இங்குதி புண்ணியாங்கத்தினாலே தசரதருக்கு தர்ப்பணம் பண்ணினார். தர்ப்பணம் பண்ண உடனே ரொம்ப வலியுறுத்தி நீங்க ராஜ்யத்தை எடுத்துக்கோப்பான்னு பரதர் கெஞ்ச, வசிஷ்டர் கெஞ்ச, ஜாபாலி சொல்ல இல்லை யாரு சொல்லுதும் மறுக்காம தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி பித்ருவாக்கிய பரிகாரத்துக்காக நான் வனத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே பரதருக்கு பாதுகா ராஜ்யத்தை கொடுத்து மேல ராமர் கிளம்புறார். கிளம்பின வேகத்துல அத்திரியனுசூய தரிசனம் பண்ணினார். அத்திரியனுசூய தரிசனம் பண்ணோம்னா வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே தண்டகாரத்தில் போனார். தண்டகாரத்தில் போற போக்கில் ரிஷிகளோட கஷ்டத்தை நீக்கிறதுக்காக அசுரர்களை நிகிரம் பண்ணினார். முதல்ல விராதன வதம் பண்ணினார். அப்புறம் சரபங்கர் தரிசனம் பண்ணினார். சரபங்கர் தரிசனம் பண்ணி ராமர் தரிசனத்தை திருப்தி அடைஞ்சு மோட்சம் அடைய அப்புறம் சுதீக்ஷ்ணர் அகஸ்தியர் போன்ற ஆசிரமத்தில் எல்லாரையும் போய் சஞ்சாரம் பண்ணினார். அகஸ்தியர்லேருந்து வைஷ்ணவ தரிசனம் பெற்றுக்கொண்டார். வைஷ்ணவ தரிசனம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அங்கேருந்தே பஞ்சவட்டியில் தங்கினார். பஞ்சவட்டியில் தங்கரிச்சு அங்க லக்ஷ்மணன் ஒரு பண்டசாலையை நியமிச்சார். அந்த பண்டசாலையை ஒரு சின்ன குட்டாரத்தை நியமிச்சு ராமர் லக்ஷ்மணன் சீதை 3 பேர் தங்க. அந்த சமயத்தில் சூர்பனகை வர, அந்த சூர்பனகை வந்த உடனே ராமர்கிட்ட விபரீதமா பழக, அப்புறம் சீதை இருக்கிறதுனால திரஸ்காரம் பண்ற, அதனால சீதை மேல கை வைக்கலான்னு போகிறச்சு லக்ஷ்மணன் மூக்கையும் காதையும் அறுத்த வேகத்துல போய் அங்க ஜனஸ்தானத்தில் இருக்கிற கரதூசனால கலப்பி விட முதல்ல 14 ராட்சசால அவரே வதம் பண்ணினார். அப்புறம் 100 ராட்சசால வதம் பண்ணினார். அர்த்தாதிக முகூர்த்த அரை முகூர்த்த காலத்துல கரதூஷணா எல்லா ராட்சசரும் 14,000 சைன்யத்தை சமாப்தி பண்ணினார், நிர்மூலமா பண்ணினார். அப்புறம் ஒத்தன் தப்பிச்சு போன அக்கம்பனன் செய்தியை சொன்ன ராவண சபையில சொன்ன உடனே ராவணனுக்கு அப்பதான் ராமர் தான் என்னன்னு தெரிஞ்சார். அப்புறம் மேல மாரீச்சனை தரிசனம் பண்ண போனார். தப்பிச்சு போன மாரீச்சனை தரிசனம் பண்ண போனார். மாரீச்சன் சொன்னா, மாரீச்சனை சதுபதேசம் பண்ணினார். திரும்ப போனார். அப்புறம் சூர்பனக பிரேரணிட்டார். பிரேரணிட்ட உடனே சீத்தை அபரணம் பண்ணணும் அந்த பிளானோடய மாரீச்சனை பார்த்தார். அப்புறம் மாரீச்சனையும் அந்த பிளான்ல ஒரு சஸ்திரமா பயன்படுத்தி அவரும் மாயமானாக போய் சீத்தையை மோய்க்கும்படியா பண்ணார். அப்புறம் ராமருக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தினால மாரீச்சன் சமாப்தி அடைஞ்சார். அப்புறம் இதான் சாக்குன்னு பார்த்த உடனே ராவணன் லக்ஷ்மணனும் கிளம்பினார். அப்புறம் ராவணன் சீத்தையை கூந்தலை பிடித்து அபகரணம் பண்ணிட்டு போனார். போற போக்கில் அங்க ஒரு பக்ஷி இருந்தா, ஜட்டாயுசுன்னு பேரு. மேல ராவணனோட பயங்கரமா யுத்தம் பண்ண, அவரோட அத்தனை ரதத்தையும் நிர்மூலமா பண்ண, மேல சந்திரஹாசம் என்கிற கத்தினாலே ஜட்டாயுவை சமாப்தி பண்ணினார். அப்புறம் சீதையோட ஸ்பர்சத்தினால் ரொம்ப நேரம் உயிர் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் லங்கையில் ஆயுஷன் போகிறச்சே சகல விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லாத்தையும் காட்டினார். அதை திருணமா சீதையை மதிச்சார். அப்புறம் மேல அசோகவனத்தில் தங்கும்படியா வச்சார். சீதைக்கும் டைமும் கொடுத்தார். என்னை சம்பந்திக்கிறதுக்கு சமயத்தையும் கொடுத்துட்டு ராவண பவனத்துக்கு போயிட்டா. அப்புறம் ராமர் இத்தனை விஷயம்
விஷயத்தையும் தெரிஞ்ச உடனே லக்ஷ்மணன் செய்தியை கேட்ட உடனே மரத்துக்கு மரமா கறந்தார், மலைக்கு மறையா கறந்தார், நதிக்கு நதையா கதறினார். எல்லா கதறின உடனே வந்து இந்த லோகத்தையே நான் நாசம் பண்ணுவேன் பிரதிஜை பண்ண ராமர் லக்ஷ்மண சமாதானம் படுத்தின உடனே தூரத்திலேருந்து பார்த்தா அந்த அசுரன் நினைச்சிருந்து தூரம் பார்த்தா ஜட்டாயுசுன்னு தான் பேரை சொல்லி ராவணன் கடத்தின்னு போயிட்டான். செய்தியை கேட்ட உடனே தகவனாறு செய்ய முடியாத சம்ஸ்காரத்தை வந்து அத்தனை சம்ஸ்காரமா ஸ்ரத்தையா வந்து ஜட்டாயுஸ் செஞ்சு அவருக்கு மோட்சத்தையும் கொடுத்தார். அப்புறம் மேல வந்து இப்படியும் போகிறச்சே வந்து கபந்தன் ராட்சசனை வந்து வதம் பண்ணினார். அப்படி கபந்தன் ராட்சசன் வச்சனத்தை கேட்ட உடனேயே சபரியை போய் தரிசனம் பண்ணு, சுக்ரீவனோட சக்கியத்தை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சபரி மோட்சத்துக்கு சாட்சி பூத்தனா ராமர் இருந்தார். அப்புறம் மேல வந்து சுக்ரீவனோட சக்கியம் பண்ண ஹனுமானோட அனுகிரகத்தினால மேல சுக்ரீவன் சக்கியத்தினால வாலியை காலி பண்ண அப்புறம் வந்து ராஜ்யத்தை முழுக்க சுக்ரீவன் கொடுத்த சுக்ரீவனோட சகாயத்தினால வந்து மேல வந்து தெற்கு திசையில வந்து தட்சிண பக்கத்துல வந்து தெற்கு பக்கத்துல வந்து அப்படி படையம்ப உடனே வந்து வானர்கள் எல்லாரும் சோர்ந்து போற பட்சத்துல அந்த ஸ்வயம்பிரபை குகை போனா அந்த ஸ்வயம்பிரபை குகையில போய் அத்தனை வசதிகளும் வந்து ஸ்வயம்பிரபை அனுகிரகத்தினால அப்படியே கடலோரத்துல சென்று விட அப்படி எல்லா வானர்களும் நான் பிராயோபேஷம் பண்ணுவேன் பட்சத்துல அங்க சம்பாத்தி இருந்தா அந்த சம்பாத்தியோட வச்சனத்தைப்படி ராவணன் வந்து தெற்கு பக்கம் லங்கையில தான் இருக்கா, லங்கையில தான் சீதை இருப்பான்னு கேட்ட உடனேயே எல்லாரும் தயாராக, முக்கியமான ஆஞ்சநேய சுவாமி தயாராக ஜாம்பவானோட வீரவச்சனத்தை கேட்டு மேல மகேந்திர பர்வதத்துல வந்து அமர்ந்துண்டு அங்கேருந்தே ஒரு சுத்தி இருக்க எல்லா தேவர்களும் பிரார்த்தனை பண்ணி மேல அப்படியே ஒரு தாவின வேகத்துல ஆகாச மார்க்கத்தில் அப்படியே லங்கையை வந்து பிரயாணம் பண்ணணும் போறச்சே அது போற போக்கில் நிறைய கஷ்டங்கள். அதுல வந்து முதல்ல மைனாக பர்வத்தில் அன்புனாலே ஜெயிச்சார், சுரசா வந்து ஞானத்தினாலே ஜெயிச்சார், சிமிக்கை வந்து பௌருஷத்தினாலே ஜெயிச்சா. அப்படி லங்கையை பிரவேசம் பண்ணினார். பிரவேசம் பண்ண வேகத்துல வந்து லங்கினியோட சாபத்தை விமோசனம் பண்ணினார். அப்படி உள்ள போகிறச்சே லங்கையை சுத்தி பார்த்தார், வலது காலால் வச்சு லங்கையை சுத்தி பார்த்தார், எல்லாத்தையும் சுத்தி பார்க்கறச்சே அப்புறம் வந்து ராவண பவனத்தை பார்த்தார். அந்த ராவண பவனத்தை பார்க்கறச்சு அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஸ்திரீ வந்து சீதம்மா நினைச்சின்ற உடனே சந்தோஷப்பட்டார். அவரை கூர்ந்து பார்த்தா வந்து மண்டோதரின்னு தெரிஞ்ச உடனே அப்புறம் வந்து ராமரை பிரார்த்தனை பண்ணினா சீதம்மா பிரார்த்தனை பண்ண உடனே அங்க அசோக வனத்துல அங்க வந்து ஒரு சிம்சபா விருட்சம், அந்த விருட்சத்துக்கு அடியில சீதம்மா இருக்கார் தெரிஞ்ச உடனே தான் ரூபத்தை மறைச்ச உடனே ராவணன் வந்து கண்ணா பின்னான்னு பேச சீதைக்கு இந்த திருணமா மதிக்க அப்புறம் வந்து மேல இருக்கிற ராட்சசர்கள் வந்து கையை கடிச்சிருவேன் காலை கடிச்சிருவேன் இப்படின்னு அவாவா கண்ணா பின்னான்னு திட்ட அதை வந்து சீதை வந்து மனசுல வேதனைப்பட ராமர் விட்டு பிரிஞ்சிருக்கோன்னு மனசை கஷ்டப்பட ஆத்மஹத்தியை பண்ணணும்னு போனார். போற போக்கில் ஆஞ்சநேய சுவாமி வந்து ராமகதையை சொன்னார். அதை கேட்ட உடனே சீதைக்கு மனசுல வந்து உஜ்ஜீவனமாக சந்தோஷப்பட மேல தான் யாருன்னு நான் அறிமுகப்படுத்த அப்புறம் வந்து தனக்கு ஏற்கனவே கொடுத்த மோதிரத்தை வந்து சீத்தம்மாட்ட வந்து திரும்ப கொடுத்த உடனே வந்து ஒரு விளையாடி மொத்த லங்கையில் இருக்கிற அத்தனை விருட்சத்தையும் வந்து வேரோட கிள்ளி எறிஞ்சார். அப்புறம் ஆயிரங்கால் மண்டபத்தில் வந்து ஒரு தட்டு கட்டி மொத்தமா வீழ்த்தினார். அப்புறம் வந்த படத்தளபதிகளை வதம் பண்ணினார். அப்புறம் முக்கியமான ஜம்புமாரி வதம் பண்ணினார், அக்ஷகுமாரை வதம் பண்ணினார். இப்படின்னு நிறைய மந்திரிகளோட புத்திரர்கள் எல்லாரையும் சமாப்தி பண்ணினார். அப்புறம் இந்திரஜித்தோட பிரம்மாசத்தை கட்டுப்பத்தினோட ராவணனோட சபையில வந்து கொண்டு தான நிறுத்தினார். அப்புறம் மேல வந்து ராமனோட பராக்கிரமத்தையும் பௌருஷத்தையும் சொல்லி ராவணன் வந்து புத்தியை மாறும்படியா வந்து பிரயாசம் பண்ணினார். இதுக்கும் காது கொடுத்து ராவணன் கேட்கல. அதனால இவனை ஒரே வழியா சமாப்தி பண்ணிய தீரணும். உடனே வாள்ல வந்து நெருப்ப வச்ச வேகத்துல வந்து லங்கை முழுக்க பொசுகினார் ராவணன் மேல இருக்கிற கோபத்துல. அப்புறம் வந்து கூர்ந்து பார்த்தா சீதம்மா சௌக்கியமா இருக்கான்னு நினைச்ச உடனே நமஸ்காரம் பண்ணினார். போற போக்கில் சூடாமணியை பெற்றுக்கொண்டு அந்த செய்தியை முழுக்க வந்து வானர்கள்ட்ட சொன்னார். ராமர்கிட்ட சமர்ப்பிச்ச உடனே கண்டேன் சீதையேன் செய்தி சொன்ன உடனே அந்த சூடாமணியை கொடுத்த உடனே ராமர் வந்து ஆஞ்சநேய சுவாமியை காடமா ஆலிங்கனம் கட்டி பிடிக்க அப்புறம் மேல வந்து லங்கைக்கு உண்டான பிரயாணத்தை ஆரம்பிச்ச வேகத்துல அந்த சமயத்துல வந்து இவா எல்லாரும் ஆரம்பிக்கிற அந்த சமயத்துல ராவண சபையில வந்து விபீஷணன் வந்து சதுபதேசம் பண்ணி எதுவும் காது கொடுத்து கேட்காம போகாத பட்சத்தினால வந்து ராவணோட சாவாசத்தையும் விட்டு அப்புறம் வந்து கடைசியில பகவானோட சரணாகத்தை சேர்ந்த உடனே பகவான் என்ன பண்ணா சமுத்திர ஜலத்தினால விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் முடிசூட்டு விட அப்புறம் வந்து மேல வந்து சமுத்திரத்துக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னு ஆரம்பிக்க உடனேயே நலன் நீலன் போன்ற எல்லா வானர்கள் சாயத்தினால வந்து பாறையினாலே வந்து சமுத்திரத்தை கட்டினார். அப்புறம் அணிலோட சாயத்தினால கட்டின வேகத்துல வந்து செய்தி வந்து ராவணனோட பரமோற்றான சாதுலன்ட்ட தெரிவிச்சார். அப்புறம் சுக்கன் போன்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச உடனேயே கடைசியில எங்க வந்தார்னா திருக்கூட்ட பர்வதத்துல வந்தார். சுவேல பர்வத்தில் ராமர் வந்தார். அந்த ஒரு சின்ன குட்டாரத்தை நியமிச்ச வேகத்துல வந்து ராமரோட பலத்தையும் தெரிஞ்ச உடனே யுத்தம் ஆரம்பிச்சது.
யுத்தம் ஆரம்பித்த வேகத்தில் வந்து ராவணரோட புத்திரர்கள் எல்லாரும் சமாப்தியானார். முதல் நாள் யுத்தத்தில் வந்து ராமர் வந்து ராவணனை தொலைச்சினார். தொலைத்த வேகத்தில் இன்று போய் நாளை வான்னு சொல்லி வந்து ஆத்துக்கு திரும்பினார். அப்புறம் வந்து நிறைய அசுரர்கள் நிகிரகம், கும்பகர்ண வதம், இந்திரஜித் வதம், மேலே கடைசியில் ராவணனே சுயமா இவரே வதம் பண்ண, முன்னாடி மூல வதம், கடைசியில் ராவணன் சுயமா இவரே வதம் பண்ணினார். வதம் பண்ண வேகத்தில் மண்டோதரி கதறினார். மண்டோதரி கதறின சமாதானமாக வந்து தன் தமச பரமோதாதா சங்க சக்கரகாதரா தான் திவ்யமயமான ரூபத்தை காட்டினார். இப்படி இந்த சமாதானப்படுத்தின வேகத்தில் வந்து கடைசியில் வந்து விபீஷணன் வந்து லங்கா ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். அவர் விபீஷன் ஆகியபடி சீதம்மா வந்து திரும்ப சென்றார். அப்புறம் தன் கருப்பை வந்து லோகத்துக்கு காட்டணுக்காக அக்னி பிரவேசம் பண்ணினார். பண்ண வேகத்தில் வந்து விபீஷனோட ஆகியபடி, விபீஷனோட ஆசைப்படி ராமர், லக்ஷ்மணர், அப்புறம் எல்லா வானரர்களும் சேர்ந்து அப்படியே புஷ்ப விமானத்தில் கிளம்பினார். கிளம்பின வேகத்தில் இப்படி ராமாயணத்தில் பின்னாடி என்ன நடந்தது அத்தனை விஷயம் ராமர் வந்து சீதைகிட்ட காட்ட, அப்புறம் கடைசியில் கிஷ்கிந்தா பிரவேசம் பண்றச்சே அப்ப சீதம்மா சொல்றா வானர பத்னிகளும் வரட்டுமேன்னு சொன்ன உடனே வானர பத்னிகளோட வானரர்களும் ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேருமே சேர்ந்து போனார். எதுக்காகனா பரதரை காப்பாற்றணும். ஏன்னா பரதர் பிரதிஜ்ஞை பண்ணார் 14 வருஷம் ராமர் திரும்ப வரலன்னா நான் வந்து ஆத்மஹத்யை பண்ணிடுவேன், அது திரும்ப வரதுக்காக பரதர் வந்து அப்ப அக்னியில பிரவேசம் பண்ண போறார். போற பட்சத்துல ராமர் வந்து பரத்வாசிரமத்தில் இறங்கினார். அப்ப ஆஞ்சநேய சுவாமியை வச்சு இந்த விஷயத்த சொன்னார். சொன்ன உடனே பரதருக்கு ஒரே புலகாங்கிதம், ஒரே ஆனந்தம். அப்படி ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னு 4 பேருமே சேர்ந்து அப்படியே அயோத்தி பிரவேசம் பண்ணார். அயோத்தி பிரவேசம் வந்து முதல்ல யார் ஜடையை கட்டினார்னா பரதர் கட்டினார். அப்புறம் சத்ருக்னன் கட்டினார். அப்புறம் லக்ஷ்மணர் கட்டினார். ராமர் கட்டினார். அப்புறம் 4 பேருமே கட்டினார். அப்புறம் வானர பத்னிகள் வந்து சீதைக்கு சர்வாபரண பூஷிதையா பண்ணார். அப்புறம் வசிஷ்டர் ஒரு திருக்கரங்களால பசுபாலால வந்து அபிஷேகம் பண்ணார். இப்படி 7 புரோகிதரா அபிஷேகம் பண்ணி அயோத்தியாவுக்கு ராஜாவா ராமர் விளங்கினார் அப்படின்னு ராம பட்டாபிஷேகத்தை சொன்னார். சொன்ன உடனே வந்து பின்னாடி வந்து யார் வந்து ராமர் வந்து 10,000 வருஷமா அந்த ராஜ்யத்தை நடத்தினதுக்கு அப்புறம் குஷலவர்கள் வந்து ராஜ்யபரணம் பண்ணினார். அதுலேருந்தே நிறைய ராஜாவோட வம்சாவளி சொல்லி சூரிய வம்சத்தை பூர்த்தி பண்ணிட்டார். அப்புறம் கடைசியில சந்திரவம்சம் சொல்றாச்சு எல்லா ராஜா கதையும் சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டு வரச்சு எத்ராவத்தீர்னோ பகவான் பரமாத்மா நராகிருதிஹி, அதனால எத்ராவத்தீர்னோ பகவான் பரமாத்மா நராகிருதிஹி, மேலே வந்து இந்த வம்சத்தை பாவனம் பண்ணுறதுக்காகவே சாட்சாத் பகவானே வந்து அவதாரம் பண்ண போகிறார். அவர் கண்ணபிரான கிருஷ்ணர் அவதாரம் பண்ண போகிறார். அவர் கிருஷ்ணர் பலராமரோட புஜபலத்தில் தான் வந்து எது வம்சமே சேமமாக இருந்தது. அப்புறம் அவள் வந்து சின்ன வயசுலேயே வந்து காலாகிரத்தில் வந்து அவதாரம் பண்ணினார். ஜெயிலில் வந்து அவதாரம் பண்ணினார் கிருஷ்ணர். அப்புறம் மேலே வந்து அவர் சரித்திரத்தை சொன்னார். அவர் பூபாரத்தை எதுக்காக உலகத்துக்கு வந்திருக்காருன்னா அசுரர்களை நிகிரம் பண்ணுறதுக்காக வந்து ராஜாவேஷத்தை அந்த அசுரர்களை நிகிரம் பண்ணுறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணினார். அப்புறம் முக்கியமாக அர்ஜுனனுக்கும் உத்தவருக்கும் உபதேசம் பண்ணினார். அப்புறம் பாண்டவர்கள் ஜெயத்தை அள்ளி கொடுத்தார். அப்புறம் இத்தனையும் கொடுத்து கடைசியில் வந்து அவர் எப்படி மரணத்தை அடைஞ்சார்னா, எப்படி வைகுண்டத்தை சொந்தாமத்தை அடைஞ்சார்னா ஒரு வேடுவனோட பானத்தினால அந்த சாபத்துக்கு பலனாக வந்து அந்த பானத்தை தானே வாங்கிட்டு வைகுண்டம் அடைஞ்சார் அப்படின்னு சொன்ன உடனே பரீட்சத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சுவாமி எல்லா கதையை சொன்ன மாதிரி நம்ம கிருஷ்ண கதையை சொல்லிட்டே சுவாமி, அதனால கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்க சுவாமி அப்படின்னு கேட்ட உடனே சுக்காச்சாரியாருக்கு ஆசை. ஏன்னா கிருஷ்ண கதை சொல்றதுக்காக தானே இத்தனை நாளாக பாகவதம் சொல்லின்னு வர்றார். கடந்த 5 நாளாக வந்து பாகவதம் தான் நடக்கிறது, கிருஷ்ண கதனால் தான் நடக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே பிபந்தத்துவம் முகாம்போதம் சிதந்தே ஹரிகதாமிருதம். அதனால அந்த கதையை கேட்க கேட்க எல்லாருக்கும் ஒரு ஆசை வருது. ஒரு முட்டாளை கொண்டு வா, ஒரு பாவம் பண்ணவனை கொண்டு வா, அவனை வந்து 1/2 மணி நேரம் கதையில் உட்கார சொல்லு. 1/2 மணி நேரம் கதையில் உட்காந்து சொல்லி கண்ணன் வந்தானா, அந்த சாமான திருடினானா, இந்த சாமான திருடினானான்னு சொன்னா அந்த கல்லனுக்கு கூட மனசு உருகும். அத்தகையான எல்லாரையும் பவித்திரம் பண்ற கிருஷ்ணர் கதையை நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.